சுட்டா என்னதான் சுடுவாங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்களம்மா. நீ எனக்கு கொண்டு நடந்த இந்த பிள்ளையையும் இந்த ஹேண்ட் பேக்கையும் உள்ள கொஞ்சம் காசுகள் நகைய இருக்கு, இதையும் கொண்டு இந்த மகள்கிட்ட கொஸ்டல்ல கொடுத்துறம்மான்னு சொல்றேன். புறப்பட்டான்னு கையை பிடிச்சி பின்னுக்கு முறுகி கட்டியாச்சு. கட்டினா அட்டியோட கதிரியால கீழே விழுந்துட்டேன். விழுந்தோடனே போட்டு அட்டி அடி நடுது என்ன போட்டு பட்டாளத்து ராமிஜாமில வரதன்னு சொல்லி அவர் பிளட் அவர் தான் அதுல இருந்து அந்த போற பொடியில பிடிக்கிற சுடுற ஒரு மேசன் வேலை செய்ய போன 5 பிள்ளைகள் ஒரு கிழமைக்கு முதல் தான் வந்து எந்த வீட்டுக்கு கூற முடியப்பட்டு போற பொடிகள். அடுத்த கிழமை அந்த பொடிகள் அங்கதான் வேப்பங்குளத்துல அந்த பிள்ளைகள் இருக்கிற அந்த 5 பிள்ளைகளும் அதால போயக்க கையை காட்டி கூப்பிட்டு 5 இரவே கொண்டு வந்து சவசி குளத்துல கொண்டு 5 பிள்ளைகளையும் சுட்டு போட்டாங்க. ஒற்று இயக்கம் ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளைகள் மேசன் வேலை அண்டால கூலி வேலை செய்யற பிள்ளைய கதவை துறாக்குறேன்னு எனக்கு துறாக்க இல்லாம இருக்கு. பயத்துல கைகாலம் நட்டுங்குது. என்ன அடுத்த வட்டம் இந்த உயிர் போகுதுதான் இந்த நினைவு முழுக்க. அப்ப நாம என்ன செஞ்சோம், கதவை துறந்த கையோடைய பிஸ்டல் எடுத்து தலையில வச்சாங்க. என்ன இழுத்து கொண்டு வீட்டுக்கு பின்னால கொண்டு போயிட்டாங்க. பார்த்தா ஒரு 200-300 இந்த சரத் அந்த டாக்டர்ஸ் எல்லா பாவமும் அவங்களுக்கே தான் சேரும். அவங்களுக்கே சேரும். இந்த பிள்ளையோட வாழ்க்கையும் வாழாத இந்த பொம்பளை பிள்ளை மாடி வீட்டுல சின்ன 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 ரூமா கட்டி இருக்குது. ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் மாமி சென்றி. அப்ப என்னையும் கொண்டே ஒரு ரூமுக்கா போட்டாச்சு. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப இந்த ஒவ்வொரு ஆமி நிக்கிற சென்று நிக்கிற ரூமுக்குள்ளேயும் எங்கடா பிள்ளைகள் இருக்குன்றதை நான் கண்டுட்டேன். அதுல இந்த ரோட்ல 5 ரூபா அந்த ஆப்பிள வச்சுக்கொண்டு 100 ரூபா சோப்பின் பேக்ல அந்த நடந்து போற வாகனங்களை போற பொடிகள் கத்தி அந்த பொடிகள் விற்பாங்க. அவங்களுக்கும் அந்த வெள்ள மேல இருந்த ஆட்கள் அந்த மாடி படியில நின்று கிரினேட் எறிஞ்சு அது ஒரு பொடியும் செத்து. அந்த சம்பவம் நடக்க நான் அங்க நிக்கிறேன். நான் வவுனியா டவுனுக்கு நான் பேங்கு காசு எடுக்க போனேன். அந்த சம்பவம் நடக்க இந்த கண்ணால நான் பார்த்தேன் அந்த சம்பவத்தை. அப்ப டக்ளஸ் இப்ப சொல்றேன் தான் ஒன்றுமே செய்யல கொள்ளல. ஆனா டக்ளஸுக்கு அந்த நேரத்துல கருணாகு உறுப்பு எல்லாமே டக்ளஸ் முழு நாடகமும் நடந்துட்டாங்க. இன்னொரு ஆமிக்காரன் வந்து தமிழ் தான், ஆமி இல்ல எங்கடாக்கெல்லாம் ஆமி உடுப்பு ஆமியோட இருக்கிறான். அப்ப மற்றவர் வந்து காதுக்குள்ள ஏதோ ரகசியமா அவருக்கு சொன்னார். அடிச்சா கண்ணத்தை பத்தி அடிச்சா கண்ணால நிட்டு எனக்கு பறந்து அட்டியோட ஒருத்தனை பார்த்தா விக்கெட் போட்டு பட்டுக்கிறான். சுட்டையெல்லாம் அட்டி முத்துவெல்லாம் அட்டி ஒருத்தன் கண்ணங்கன ஒருத்தன் பிஸ்டல் எடுத்து பத்தி சட்ட அவருக்கு வெள்ள வேன் எல்லாம் 18 வயசுக்காரங்க வேன் கொடுத்து அவருக்கு பொறுப்பும் கொடுத்தாச்சு. வெள்ள வேன் கடத்தல் பொறுப்பும் கொடுத்து அதுல கருணா குரூப் போல அடக்கு மட்டக்களப்பு பொடியா அவரை மட்டக்களப்பு பொடிகளையும் அவரோட தமிழ் பொடியில கொண்டு கொடுத்து டக்ளஸ் வச்ச பேர் திலீப். அவரோட சொந்த பேர் வந்து அமலதாஸ். சொந்த இடம் வவுனியா தான். வவுனியா சேமடு. அவர் சொந்த இடம் சேமடு. அவர்தான் அந்த வெள்ளவேன் கடத்தலுக்கு பொறுப்பா இருந்து இப்ப பிரான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. தங்களுக்கே குண்டு வச்சு தங்களை பதவியை எடுக்கணும்ன்றேக்க அப்ப தமிழ் மக்களுக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கும்ன்றதை சிங்கள மக்கள் உணரணும். இனத்தை இப்ப இன்றைக்கு பாருங்க, நீர்வொழுங்குல ஜெயில பிற சண்டை அந்த ஆற்ற ஊழல மறைக்க அந்த பிரச்சனை ஜெயில நடக்குது. இதே ஓதவாயா ராஜபக்ச குடும்பம் தாங்கள் பாதுகாப்பா இருக்கணும்னாக்கா எத்தனை பேர் உயிரை எடுத்துட்டீங்க. இத்தனை அவ்வளவு மக்களை கொல்றியா, இன்றைக்கு நீர்வளம்பு சிறைச்சாலை உங்களோட மக்களைய கொல்றியா. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பல தடுப்பு முகாம்கள், பல சித்திரவதைகள், சொல்லொன்னா துயரங்களை தாயகத்திலே அனுபவித்து இப்போது புலம்பெயர்ந்த நாடொன்றிலே அடைக்கலம் தேடி அங்கு இப்போது வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரியை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். இவருடைய குரல் உங்களுக்கு இது முதல் முறையான குரல் அல்ல. இதற்கு முதல் அவர் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் அவருடைய குரல் பதிவுகள், ஒரு சொற்பளவான குரற்பதிவுகளை நாங்கள் ஒளிபரப்பி இருந்தோம். அதன் பின்னர் அவரிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்போது வசிக்கக்கூடிய இடம், அவருடைய சில முக்கியமான விடயங்களை பாதுகாப்பு நலன் கருதியும் குடும்பத்தின் நலன் கருதியும் தவித்துக் கொள்கிறோம். அவரை நாங்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. நீண்ட நாள் சிறைவாசம், நீண்ட நாள் சித்திரவதை, சொல்லொன்னா துயரங்கள் என்று முட்கள் நிறைந்த வாழ்க்கையை கடந்து இப்போது நீங்கள் ஒரு விதத்திலே பாதுகாப்பான வாழ்க்கைக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்றைய நாட்களில் எவ்வாறான
துன்பங்களை அல்லது ஒரு பெண் எதை எதை அனுபவிக்க கூடியதோ அத்தனை துன்பங்களை அனுபவித்ததாக நீங்கள் கதைக்கும் போது கூறக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்று அதனை நீங்கள் எப்படி மீட்டு பார்க்கிறீர்கள்? அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதை வாழ்க்கையில மறக்க நினைச்சாலும் அதை என்னால மறக்க இயலாது. நான் கல்யாணம் செய்த காலத்துல இருந்து ஜெயில் வாசல்ல நின்றதான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா நான் ஜெயில் வாசல்ல நின்றதான் கூட. எனக்கு 93ஆம் ஆண்டு எனக்கு ஸ்டார்ட் ஆயிட்டுது இந்த வாழ்க்கையில புயல் அடிக்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கொண்டிருந்து கடைசியா எனக்கு இனியில மறக்க முடியாத ஒரு நிகழ்வுண்டா வெள்ளவேன் கடத்தல் சம்பந்தம் தான். நான் பிறந்து சொந்த இடம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வவுனியா ஓமந்த. பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து வேறொரு இடத்துல வசித்து வந்த நாங்கள் 2005ஆம் ஆண்டு எனது கணவர் கலோரெக்ஸ் மிதிவடி குளியவன்றதுல வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவருக்கு வேலை யாழ்ப்பாணத்துல. அப்ப நான் குடும்பம் நாங்க உண்டா இருக்கணும் நாங்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து மகளை ராமநாதன் கொலிச்சு ஹாஸ்டல்ல படிக்க விட்டுட்டு நானும் எனது கணவரும் மகனும் ஒரு வீட்டுல இருந்து வசித்து வந்த நாங்க. அப்ப அந்த காலப்பகுதியில யுத்த நிறுத்தம் நேரம் தான் நாங்கள் அங்க இருந்தது. யுத்த நிறுத்தம் மீறி பிரச்சனை நடக்க பாதையெல்லாம் கூட்டின அப்புறம் நாங்கள் திறந்த வழி சிறைச்சாலை மாதிரி தான் அதுக்குள்ள இருந்த நாங்கள். அப்ப இவர் கலோரெக்ஸ்ல வேலை செய்து கொண்டிருந்தபடியா அந்த கூடுதலா கலோரெக்ஸ்ல வேலை செய்யற ஆக்களை சந்தேகத்துல கனவீரை சுட்டு பிடிச்சு அப்படின்னு நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அப்ப கொஞ்ச காலத்துல சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை வந்தோன்னா அப்ப எனது கணவர் சொன்னார், நீ கிளியரன்ஸ் எடுத்துக்கொண்டு நீ பழைய வடிவவுனியாவுக்கு போ, நான் ஏதோ சமாளிச்சு கொண்டிருப்பேன், மகள் ஹாஸ்டல்ல தானே உண்டு. அப்ப நானும் அவர்கிட்ட இருந்து யோசிச்சு பார்த்தோம். பயங்கரமா இருந்து ஒவ்வொரு நாளும் வெடி சூடு, ஒவ்வொரு நாளும் ரோட்ல ஒவ்வொருத்தர் சுட்டு கிடக்கும், நிறைய பிரச்சனைகள். பக்கத்துல இருந்து எங்களை விட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஜிஎஸ்ஐ கூடி விடிய அப்புறம் 5 மணிக்கு சுட்டு அப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துருக்கு. எங்களுக்கும் பயமா இருந்தது. ஏன்னா நாங்க வவுனியால இருந்த நாங்கள். அப்ப நாங்க போய் யாழ்ப்பாணத்துல இருக்கீங்க, நாங்க அந்த இடத்துக்கு புதுசு. அப்ப எங்களை சந்தேக கண்ணோடான்னு பார்ப்பாங்க. ஒரு பயத்துல இவர் சொல்ல நானும் கிளியரன்ஸ் எடுத்துக்கொண்டு நான் வவுனியாவுக்கு வந்து ஒரு கிழமையில என் ஃப்ரெண்ட் போன் அடிச்சா. நாங்க முதல் ஒரு வீட்டுல இருந்த நாங்கள், பிறகு வாடகை பிரச்சனால இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டேன். அப்ப அந்த பழைய வீட்டுக்கு விடிய அப்புறம் 4 மணிக்கு 4 மோட்டர் சைக்கிள்ல இப்படி எங்கட வீட்டை தேடி அந்த வீட்டை போயிருக்கணும், போய் விசாரிச்சிருக்கணும் இந்த வீட்டுல இருந்தாங்களும் எங்கேயாண்டு. அப்ப அவன் சொல்லியிருக்கணும் அவன் எங்கேயாண்டு தெரியாது சொல்ல. அப்ப அவங்க தேடி போட்டு போன கையோட எனக்கு போன் பண்ணி சொல்லிக்கலாம். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் கடத்தப்படுகிறீர்கள்? எங்கு வசிக்கின்ற போது கடத்தப்படுகிறீர்கள்? முதல் கடத்தல் எங்கு நடக்கின்றது? உங்களை முதலில் கடத்தினார்களா அல்லது உங்களுடைய கணவனை முதலில் கடத்தினார்களா? என்னத்தான் முதலில் கடத்தினார்கள். அப்ப இந்த சம்பவத்தை நடந்த சம்பவத்தை 2007ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 17ஆம் தேதி வவுனியா பகுதியில் வைத்து கடத்தப்படுகிறீர்கள்? வவுனியா இல்ல, யாழ்ப்பாணத்துல வச்சு திண்ணவேலியில வைத்தான் கடத்தினது. அதாவது நீங்கள் வாடகைக்காக குடியிருந்த பகுதியில் நீங்கள் கடத்தப்பட்டான். அப்ப போய் கிளியரன்ஸ் எடுத்துக்கொண்டு நான் வவுனியா போய் 10 நாள் கூடி ஆகல எனக்கு டெலிபோன் வருது, அக்கா உங்களோட கணவரை தேடி இப்படி 4 ஃபீல்பேக்ல தேடிட்டு போயினோம், உடனடியா அன்னைய ஓட சொல்லுங்க, சுட வெடியப்புறம் வந்தபடியா சுட வந்த மாதிரி தான் இருக்கேன். அப்ப நான் உடனே இவருக்கு போன் பண்ணி சொன்னேன், இங்க வாங்க உங்களை தேடி வந்தா 1 நிமிஷம் கூட நீங்க வீட்டு அணிக்கணும், ஓடிப்போய் மனித உரிமைகளுக்கு சரணடைங்க. அப்ப இவர் உடனே வலிக்கிட்டு ஓடி அந்த உடனே நேரடியா போய் மனித உரிமைக்கு சரணடையாம ஒரு நாள் ஃபுல்லா ஓடிப்போய் ஒரு குருநகர்ல ஒரு சேஜுக்குள் பின்னால மாதாசிர்வத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்துட்டு விடியப்புறம் போல வலிக்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு கொண்டு ஓடி போய் சரணடைஞ்சிட்டார். அப்ப சரணடைஞ்ச உடனே இவர் எனக்கு அங்கே இருந்து சொன்னார், நான் போட்ட உடுப்போட இருக்கிறேன், எனக்கு உடுப்பு வசதி இல்ல, கையில காசு இல்ல, ஒரு வசதியும் இல்ல, நீ ஐசிஆர்சில பதிஞ்சிட்டு என்ன பார்க்க வாண்டு. அப்ப நானும் உடனே என்ன செய்யணும், திருவோணமலையால போய் கப்பல்ல ஐசிஆர்சில பேர் விவரம் எல்லாம் கொடுத்துட்டு ஐசிஆர்சி மூலமா போறபடியா எனக்கு பாதுகாப்பான்னு நினைச்சு நான் ஐசிஆர்சி மூலமா அப்ப கப்பல்ல திருவோணமலைக்கு போய் கப்பல்ல போயிட்டேன். அங்க போய் இவரை போய் முதல் நாள்
பார்த்துட்டு மகளும் அப்ப ராமநாதன் காலேஜ்ல அப்ப ஒரு இதுவரை அதுக்குள்ள இருக்கிறபடியா பிள்ளைக்கும் ஒரு இதுவும் இல்லை தானே. அப்ப நான் போனாதான் எல்லாம் செய்யலாமன்ட்டு நான் இங்க இருந்து போய் கணவரையும் பார்த்துட்டு மகளையும் போய் ராமநாதன் காலேஜ்ல பார்த்துட்டு நாங்க இருந்த வாடகைக்கு இருந்த வீட்டுல இவர் துறப்பு வச்ச இடம்னு சொன்னாரு, நேரத்துல துறப்பு இருக்கு. அப்ப நான் எடுத்து இந்த மகனோட அந்த வீட்டுல தனியா இப்ப எனக்கு பாதுகாப்புக்கு என் மகளோட படிக்கிற பிள்ளைங்க தங்கச்சி இரவுல வந்து எனக்கு துணைக்கு படுக்க, அந்த பிள்ளைக்கு 11 வயசு. அப்ப எல்லாம் மகளுக்கும் எல்லாம் ஒழுங்கு செஞ்சுட்டேன், இவருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு நான் திரும்பி போறேன்னுட்டு எனக்கு 19 திருப்பி கப்பலுக்கு இங்க வவுனியாவுக்கு வாரத்துக்கு ஒழுங்கு செய்தாச்சு. அப்ப அன்றைக்கு பின்னேற மகளை கூட்டின கொஸ்டல்ல விட்டுட்டு இவரையும் பார்த்துட்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு இருக்கு. அன்று இரவு படுத்திருக்கிறோம். விடியப்புறம் ஒரு 3 மணி இருக்கும். ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்து இந்த கேட்டு வாசல்ல நிக்குது. அப்ப நான் கேட்டுக்கு லைட் போட்டுட்டு தான் படுக்கிறேன். நான் அப்ப மெல்ல மாவளம்பி ஜன்னலுக்குள்ளால பார்த்தேன் 2 பேர் கேட்டுக்கு உள்ள மேலாளர். அப்போது அந்த காலப்பகுதியில் உங்களுடைய மகனும் உங்களோடு இருக்கின்றார்கள்? மகள் ஹாஸ்டல்ல, நானும் மகனும் என் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையோட காவலுக்கு. மகனுக்கு அந்த சூழ்நிலையில் மகனுடைய வயது எத்தனையாக இருக்கின்றது? 4 வயசு. 4 வயது மகனும். மகன் வந்து பிறந்த ஆண்டின்படி பார்த்தா 4 வயசு. ஆனா அவர் வருஷ கடைசியில பிறந்தவருக்கு 3 வயசு. சின்ன குழந்தை, அவர் பால் குடிக்கிறவர் ரெண்டுல. அப்ப 2 பேரும் தான் படுத்த. நான் டப்பாண்டு ஒழும்பி ஜன்னலால பார்த்துட்டு நான் புள்ளைய தட்டி ஒழுப்பின ஒழும்பம்மா ஒழும்பு இப்படி யாரும் 2 பேர் கேட்டால இறங்குறாங்க. துவாக்கு மாதிரி தான் தெரியுது. ஓடுவோம், ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒரு டாய்லெட் பாத்ரூமுக்கு ஒளிஞ்சிருக்க வந்து அதை சொல்ல எனக்கு இப்பயே கைகால் நடுங்குது. வந்து கதவை தட்டுறாங்க. அன்னை வந்து கூப்பிட 2007 ஆண்டு 10ஆம் மாசம் 17ஆம் தேதி விடியப்புறம் அதிகாலை 3 மணி. அப்ப நான் கதவை துறக்கேமில்ல ஓட. அப்ப நான் இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், அப்ப கன நேரம் ஆயிட்டுது. அப்ப நான் தட்டியவர்கள் எந்த மொழியில் உங்களோட உரையாட முயற்சி? தமிழ், சுத்த தமிழ். வந்தே முழு பேர் தமிழர் தாங்க, சிங்களாக்கால வேற இல்ல. அப்ப தமிழாலதான் கூப்பிடுங்க அண்ணே வந்து. அப்ப நான் சத்தமா இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், அப்ப கன நேரம் ஆயிட்டுது, உங்களுக்கு கதவை உடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் அம்மாஜி செல்லம் அண்டிய சுட போறாங்களே. நான் என்ன சுடத்தான்னு நான் இவங்க சுட போறாங்க, இவரை சுட வந்து அப்ப என்ன சுட போறாங்க, சுட்டா என்னத்தான் சுடுவாங்க, உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்களம்மா, நீ எனக்கு கொண்டு நடந்த இந்த பிள்ளையையும் இந்த ஹேண்ட்பேக்கையும் உள்ள கொஞ்சம் காசுகள் நகைய இதையும் கொண்டு இந்த மகள்கிட்ட ஹாஸ்டல்ல கொடுத்துறம்மான்னு சொல்றேன். அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, ஆண்டி உங்களுக்கு ஒண்ணு நடக்கா, நீங்க யோசிக்காங்க. நான் என்ன இப்ப கதவை துறக்க போறேன்னுட்டு. அப்ப நான் மெல்லமா வந்து புள்ள இடுப்புல இந்த புள்ள நடுங்குது, துடிக்குது. அந்த புள்ள காட்டுன்னு இப்படி சொல்லி இந்த புள்ள நடுங்குது. 3 வயது குழந்தை இடுப்புல நடுங்குது. அப்படியே இந்த புள்ள கழுத்தை இறுக்கி கட்டி பிடிச்சி வந்துருக்கு. நான் வந்து கேட்டேன், ஆறதுன்னு கேட்டேன். நீ வெளியே கதவை திறந்து கொண்டு வெளியே உனக்கு ஆறுன்னு தெரியுமா? நான் கதவை திறக்க மாட்டேன். ஏன் திறக்க மாட்டேன்? நான் எனக்கு விடியப்புறத்துல கள்ளர் வார, களவெடுக்க வார, சுட வார, உங்க ஆக்களை சுடுற பயம், நீங்க போயிட்டு பிடிக்க வாங்க, நான் கதவை திறப்பேன். நான் பொம்பளை தனியா தான் இருக்கேன், ஆம்பளைகள் இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் கதவை திறக்கணும். அது சொன்னேன், இல்லை நீ திறக்கணும். நான் கடைசி வரையும் திறக்க மாட்டேன். நாங்க இலங்கை ராணுவம் வந்திருக்கோம், கதவை திற. அப்ப நான் என்ன, நீங்க இலங்கை ராணுவம் நான் சொல்றீங்க, நீ என்னட்டு நான் உங்களை நம்புறேன். இல்ல நீ நாங்க இலங்கை ராணுவம் தான், நீ பயப்படா கதவை திறந்துட்டு அந்த கதவுக்கு மேலால அந்த கிரில் கல்லுக்குள்ளால தங்களோட ஐலண்டி காட்ட. அப்ப நான் உடனே சொன்னேன், சரி ஓகே, இலங்கை ராணுவம் பண்ணா மாத்திரம் நான் கதவை துறப்பேன், மற்றும்படி நான் யாருக்கும் கதவை துறக்க மாட்டேன், சீப்பிரஜெல்லாம் நீ கதவை துறான். அப்ப நாங்க 2 பேரை தான் கண்டது, கேட்டாளர் இறங்கினார். இப்போ கதவை துறக்குறேன்னு எனக்கு துறக்க இல்லாம இருக்கு, பயத்துல கைகாலம் நட்டுங்குது. என்ன அடுத்த வட்டம் இந்த உயிர் போகுதுதான் என்ற நினைவு முழுக்க. அப்ப நாம என்ன செஞ்சோம், கதவை துறந்த கையோடைய பிஸ்டல் எடுத்து தலையில வச்சாங்க. என்ன இழுத்து கொண்டு வீட்டுக்கு பின்னால கொண்டு போயிட்டாங்க. பார்த்தா ஒரு 200-300 ஆமி வரும் வீட்டை சுற்றி. அவ்வளவு பேரும் வீட்டுக்கு பூந்துட்டான். நானும் பிள்ளையும் என்ற புள்ள நட்டுங்குது. என்ன கொண்ட தலையில பிஸ்டலை வச்சுக்கொண்டு சொல்லி உண்ட வீட்டு 6 வாரம். நான் 6 வாரம் ஒருத்தனுமே வார இல்லை. அப்ப உண்ட மனுஷன் கண்டு கேட்டேன். நான் பயத்துல முதல் சொன்னேன், நீ வவுனியா போயிட்டாரன். ஏய் போய் சொல்ல, அது உண்மையை சொல்லு. அப்ப நான் இல்ல ஒரு மனித ஒரு ஏன் போய் சொன்னாங்க, எனக்கு பயத்துல என்ன சொல்றேன்னு தெரியும், நான் பயத்துல சொல்லிட்டேன்னு சொன்னேன். நான் அவரை பார்க்கத்தான் நான் வவுனியால இருந்து வந்தேன்னா, இவரை பார்த்துட்டு நான் போறேன்னு இவருக்கு சாமான் புள்ள ஹாஸ்டல்ல பார்க்க வந்தேன். ஏய் போய் சொல்லாது உண்மையை சொல்லி யார் வாரு கண்ண பெற்ற பேரெல்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இவரை தேடி நிறைய அவற்றை ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பரிவினம் போவினன் தான் வந்த ஒரு தேதனியா கூட சாப்பாட்டை கூட கொடுப்பேன். மற்றும்படி எனக்கு சந்தேகமானவரோட ஒன்றும் எனக்கு அப்படி எல்லாம் ஒன்றும் தெரியான்னு சொன்னேன். சொல்ல
இன்னொரு ஆமிக்காரன் வந்து ஆனா தமிழ் தான், ஆமி இல்ல, எங்கட ஆக்கெல்லாம் ஆமி உடுப்பு ஆமியோட இருக்கிறான். அப்ப அவர் மற்றவர் வந்து காதுக்குள்ள ஏதோ ரகசியமா அவருக்கு சொன்னார். சொல்ல அப்ப அவரோட என்ன சொன்னார், மற்ற கேட்ட எல்லாம் பாத்துட்டீங்களான்னு சிங்களத்துல கேட்டார். அப்ப அவர் சொல்லி, "ஓ, நாங்க எல்லாம் வீட்டுக்கு எதுவும் இருக்கான்னு கேட்டார். ஒன்றும் இல்ல, வெறும் வீடாத்தான் இருக்கேன்னா." சரி, ஓகேன்னுட்டு அப்ப போய்க்க சொல்லிட்டு போச்சுன்னா, 6 மணி கேட்டா ஆமி வந்தான்னு கேட்டா நீ சொல்லக்கூடாது. உன் சார் நான் சொல்ல இல்லான்னு சொன்னேன். சரி என்று போயிட்டேன். நான் என்ன செஞ்சேன், கடாரண்டு இவங்களை அங்கால போனேன். எனக்கு ஒரு மனசுக்குள்ள நானும் ஓடி போய் இவரோட மனித உரிமைக்குள்ள சரணடைவோம் வந்துட்டு கடகடாண்டு புள்ளி. அப்ப வீட்டுக்குள்ள போனா மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தி வீடெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, அப்படியே போச்சு. அப்படி மண்ணெண்ணெய் அந்த மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தி எல்லாம் விட்டு எல்லாம் பிள்ளை எரிஞ்சு பாக்கலாம். நான் அப்படியே போட்டுட்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளிக்கிட்டுட்டேன். வெளிக்கிட்டு இந்த பதட்டத்துல நாங்க இந்த கடகடான்னு செய்யல. அப்ப நாங்க கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்வோம், போய் சரணடைவோமா விடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இனி இருக்க கூட போயிடுவோம்ட்டு மணல் உடுப்பலாடுது பிள்ளைய மடிச்சு அவனுக்கு உடுப்பை போட்டுக்கொண்டு தம்பிக்கு உடுப்பை போட்டு சைக்கிள் கூட ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு நானும் சைக்கிள் எடுத்துட்டு வெளிக்கிட ஒரு வெள்ளை வேன் வந்து பறந்து வருகுது எங்கட வீட்டை நோக்கி வருகுது. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகமா கிடந்த வேன் வருகுது, ஒரு பிரச்சனை இருந்துட்டு வந்து சராரன்னு எங்கட வீட்டுக்கு முன்னால கேட்டுக்க வேன் நிக்க வந்தாங்க. என்ன வாமி உடுப்போட போனவையே திருப்பி கலர் உடுப்பு போட்டுக்கொண்டு வரீங்க. வந்து கேட்டுச்சுன்னா எங்க போறீங்க காண்டு. நான் விடாம போயில, அப்படி மகனுக்கு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே இவ்வளவு ஹேண்ட்பேக்கில் இவ்வளவு சாமான் கேட்டுனா நான் அது இல்லை, எங்க சின்னப்பிள்ளை விட்டா போறேன், வீட்டுல ஆட்கள் இல்லை, பறவைட்ட விட்ட வச்சிருப்போம். நான் அதில் தடுமாறிக்கொண்டிக்க சொல்லினா, அக்கா நாங்க கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கிறோம் அக்கா, உங்களோட வீட்டுல ஆயுதம் இருக்குன்னு சொன்னவங்க எங்க வச்சிருக்கிறீங்க எடுத்துட்டாங்க, நாங்க வேற இடத்துல நான் என்ன அப்படி எங்களை விட்டு அப்படி ஒன்றுமே இல்லை, நான் வாடகை வீடு, நாங்க வாடகை வீடு இவர் வேலை செய்யறோம், நான் வவுனியால இருந்து வந்தேன்னா எனக்கு பெரிய ஒன்றுமே தெரியாது. இல்ல இல்லக்கா என்னக்கா போய் சொல்ல உண்மையை சொல்லுங்கக்கா, அங்க வீட்டு எடுத்துட்டாங்க, நாங்க கொண்டு வேற இடத்துல வைக்கணும், கிளிநொச்சியில இருந்து அண்ணாக்கள் போன் எடுத்தவங்க. அப்ப நான் என்ன செய்யணும், அப்படி ஒன்றுமே அப்ப இப்படி ஆமி வந்தது அவங்களோட வீட்டை. அப்ப நான் என்ன இல்ல எங்களோட விட்டு ஆமி வரையில என்ன சொல்லிட்டு போனவையே வந்து அவனே சொல்லிட்டு போனவனே வந்து என்னட்ட கேட்டேன், என்னட்டு சொல்ற, அவன் சொல்லிட்டு தான் போனவன், நீ ஆமி வந்தான்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் அவனே வந்து கேட்கிறான், ஆமி வந்துதான் என்ன சரி அவனுக்கு சொல்ற விடுறான்னு எனக்கு யோசனை. அப்ப பக்கத்துல அவன் சொல்றான், அக்காவுக்கு நல்லா கதைக்க பழகி இருக்கிறாங்கடா என்று சொல்றான். சொல்லி போட்டு சொன்னான், அக்கா இன்னும் கொஞ்சம் வாங்கக்கான்னு. இப்ப தம்பி என்ற கையை பிடிச்சிக்கொண்டு வாரேன், நாங்க வெளியில வாரோம், சைக்கிள் அப்படியே ஸ்டாண்ட் அடிச்சு விட்டுட்டு கேட்டது வந்து வெளியில வந்து கேட்டுக்கா வெளியில வந்து ரோட்டுக்கு வந்துட்டேன். ரோட்டுக்கு வர வந்து சொன்னான், அக்கா இந்த வேனுக்குள்ள ஒரு அக்கா இருக்கிறா, அது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. அப்ப நானும் சரி வந்துட்டு ரோட்டுக்கு இறங்கி ஒரு 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 10 மீட்டர் 15 மீட்டர் தள்ளி அப்படி போய் எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்க எட்டி உத்தாஞ்சி விட்டான், நான் போய் குப்பர் அடிச்சு வேனுக்கு விழுந்தேன். புள்ள கறிப்பட்டு ரோட்ல விழுந்துச்சு. விழுந்தா புள்ள கத்துது, வேனை விட்டு வேன் விட்டு அதாவது அந்த உங்களை அதிகாலையில் வந்து சந்தித்ததுக்கு மறுநாள் அண்டே அப்ப விடிய அப்புறம் 3 மணிக்கு வரினா விடிய அதே உடனே போய் உடுப்ப மாதிரின்னா அதே போய் உடனே 7 மணிக்கு விடிய வந்துட்டேன். 17ஆம் தேதி விடிய அப்புறம் 3 மணிக்கு வந்து வீட்டை இவ்வளவு செஞ்சுட்டு போய் இவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு அதே கையோட அப்படியே சொல்லினேன், எனக்கு வேனுக்கு வச்சு சத்தம் போடக்கூடாதுன்னு புரடிக்குள்ள தொப்பி கொண்டு போட்டுச்சுன்னா தொப்பியை போட்டு முகத்தை இழுத்து விட்டுட்டு அப்படியே சரிஞ்சு படாண்டுச்சுன்னா புரடிக்குள்ள பிஸ்டல் ஒருத்தர் வச்சுக்கொண்டு என்னோட சீட்ல படுத்துருக்கிற மாதிரி புரடிக்க பிஸ்டல் இருக்குது. இந்தியால பக்கத்துல ஒருத்தர் கையை போட்டு கொழுவிட்டார். அங்கால ஒரு அவள் வந்து எஸ்டிஎஃப் காரி பொம்பளை ஆமி, அவளும் இந்தியால பக்கத்துல கையை போட்டு கொழுவிக்கொண்டு நிமிந்து அப்படியே படாண்டாச்சு. அப்ப சொல்லினா, நாங்கள் நீ ஓடுவேன் தெரிஞ்சுதானடி, இப்படி ஓடுவேன் தெரிஞ்சுதானடி நாங்க வந்த நான் இவ்வளவு குயிக்காக கொஞ்சம் மிஸ் பண்ணினா நீ ஓடி இருப்பாரு. நான் ஓடக்கூட ஒன்றும் வலிக்கிடல. நான் இப்படி இப்படிய இப்ப நீங்க வந்தீங்க, நான் பயத்துல இவர்கிட்ட போய் சொல்லிட்டு பிள்ளைக்கு மருந்து எடுத்துட்டு வரதான் நான் வலிக்கிறேன். நான் இப்படியே வேனுக்கு ஏறின உடனே நான் சரி இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுது, சரியா வெள்ளமே இல்ல போறாங்க தப்பி வார. உங்களுடைய மகன் வீதியில் விழுந்த மகனுடைய நிலைமை அது எனக்கு வந்து எனக்கு தெரியாது. நான் புள்ளாருனா மாத்திரம் தான் தெரியும். எனக்கு அதுக்கப்புறம் பிள்ளைக்கு என்ன நடந்தது ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்ப என் மனசு சொல்லுது, நான் இனம் பெற மாட்டேன், நான் செத்து வரது இந்த பிள்ளைகள்லாம் நிறையா போகுது, இந்த கடகர் மருந்த உரிமை குழுக்குள்ள நான் என்ன செய்யறேன் யோசிச்சு கொண்டு வேணுங்க போறேன். போய் அப்ப பேங்க்ல அப்படியே பார்த்து கொண்டே போறேன்.
எந்த அடுத்த மைண்ட் வந்து எனக்கு வேலை செய்யுது. நான் இனி இதுக்குள்ள எப்படி வர போறது அப்படியே ஒரு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஏறின உடனே நான் செத்துட்டேன். வேன் போய்கொண்டே இருக்குது. போய் நல்லூர் அடியால போய் சிவனம்மன் திருப்பி சிவனம்மன் கோயில் அடியால வந்து பரமேஸ்வரா சந்திக்கு ஏறி பிறகு கேம்பஸ் அடி ரோட்டால போய் சுத்தி நம்ம அங்கேயே வச்சு வேலை சுத்தி அப்படியே கொண்டு கொக்குவில்ல கொண்டு வரும். கொக்குவில்ல ஒரு காட்டு துண்டு கத்தை அடியில ஃபேனை நிப்பாட்டிட்டு சொல்லிச்சுன்னா உண்ட பாதுகாப்புக்காயும் எங்கட பாதுகாப்புக்காயும் இந்த கண்ணை நாங்க கட்ட போறோம். பிரச்சனை இல்லை. நான் இதுக்குமே இந்த பயந்து இந்த மாதிரி இது அத்தனையும் பகல் வேளையில் நடக்கிறது. இது பகல் பிடிக்க 8-9 மணிக்குள்ள நடக்குவலாம். அப்ப சொன்ன நீங்கள் அழைத்து செல்லுகின்ற போது அந்த வேனில் நீங்கள் கத்துவதற்கான அல்லது கூச்சலிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பிஸ்டல் தலை திருடியில பிஸ்டல் இருக்கு எனக்கு. நான் கத்தி குழந்தை படி பின்வாடி புரடி விழும். அவங்க அப்படித்தான் இருக்கு. வாகனம் ஃபுல்லா இருக்கணும் எல்லாரும். நிறைய ஒரு ஆள் 2 பேர் நிறைய பேர் பின் சீட்ல எல்லாம் காமி எல்லாம் சிவில்ல இருக்கணும். எல்லாம் ஜென்டில்மேன் மாதிரி ஆக்களை பார்த்தா அது ஆபீசர்ஸ் மாதிரி தான் இருக்கணும். நான் ஓகே நான் வந்து என்னென்ன தமிழரசு பயப்படாத காரணம் நான் இயக்கத்துல இருக்கேன் ரைனிங் எடுக்கல. நான் ஒன்றிலேயும் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பக்காரி 2 பிள்ளைக்கு சொந்தக்காரி. அப்ப நான் வந்து என் மனதுல நான் ஒரு அதை நினைச்சு நான் பயப்பட இல்லை. ஓகே என்னத்தை வே கூட்டிட்டு விசாரிச்சேன். நான் உண்மையை நான் சொல்லுவேன். பட் ஒரு தைரியம் மட்டும் நான் எனக்குள்ளேயே வளர்த்துக்கொண்டு பட் நான் வேலைக்கு ஏறி கோக்கவில்லை கண்ணா கட்டின உடனே நான் இவையோட போய் நீ கேட்கிற கேள்விக்கு எப்படி கதை சொல்லணும் என்றதை பற்றியதான் சிந்திச்சு கொண்டே நான் போய்கொண்டே இருந்தேன். போய்க்க நான் கண் கட்டிட்டேன். நான் வடிவா பார்த்து கொண்டே இருந்தேன். ரோட்லாண்ட போலீஸ்காரருக்கு லைவே சிக்னல் போட்டு காட்டிச்சுன்னா மைவில தின்னுச்சுன்னா எல்லாம் போலீஸ் எல்லாமே சப்போர்ட் தான். இவன் இந்த வாகனம் போகுது சென்ட்ரியில நிக்கிறவைக்கு இவ போன் அடிச்சு காட்டணும்னா அவன் போலீஸ் விளத்துறான். அப்ப நான் ஜோதிச்சேன் எல்லாம் செட்டப் தானே. இவன் இந்த வாகனத்துக்கு இவன் இந்த கடத்தல் வாகனம் வந்து போறத போலீஸுக்கு தெரியும். போலீஸுக்கு தெரியாம இல்ல. அந்த போன செயல்ல நான் பார்த்து கொண்டிருந்தேன். வேன் போய் கொஞ்சம் தூரமே இந்த மகள் ராமநாதன் காலேஜ்ல படித்து கொண்டிருக்கிறான். அதுக்கு எதிர எஞ்சால பார்த்து ஆஞ்சநேயர் சிலையை வந்து சிலைக்கு பக்கத்துல ஒரு ஒழுங்கியோட அந்த ஒழுங்கியால போகுது. சரி ஓகே இந்த மகளை பார்க்க வாரபடியா எனக்கு அந்த இடம் தெரியும். அப்ப போன உடனே என்ன கொண்டே ரக்கிட்டு கையை பிடிச்சி குழந்தை பிள்ளைய கூட்டிக்கொண்டு போற மாதிரி கூட்டிக்கொண்டு போச்சிடும். எனக்கு அந்த இப்ப நான் உங்களுக்கு கதைக்கிறேன்னா நான் அந்த இடத்துல இந்த இல்லாம வேற என்ன குழந்தை பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிக்கொண்டு போய் ஒரு சுண்ணாம்பு கல் அடிக்கிறீங்க நம்ம பாதைக்கு அந்த கல்லுக்கு மேல கால் எடுத்து வச்சு வான்னு கூட்டிக்கொண்டு போச்சு. சரின்னு போய் பங்கருக்குள்ள இறக்கினோன்னு ஒரு சின்ன ஒரு கதிரை ஒன்று நேசரி பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்டூல் மேல கதிரை ஒன்று அதுல இருத்தினாதான் தெரியும். முன்னுக்கு கையை கட்டினோம். முன்பக்கம் தான் கையை கட்டி இருந்தேன். எனக்கு கண்ணும் கட்டி இருந்தேன். கொண்ட இருத்தின உடனே ஒரு கதையில அடிச்சா கண்ணதை பத்தி அடிச்சா கண்ணால நிட்டு எனக்கு பறந்து அடியோட ஒருத்தனை பார்த்தா விக்கெட் போட்டு பட்டுக்கிறான். சுட்டையெல்லாம் அட்டி முதுவெல்லாம் அட்டி ஒருத்தன் கண்ணங்க ஒருத்தன் கிறிஸ்தல் எடுத்து வச்சு சட்ட ஏதோ செய்யறான் லோட் பண்றான். அப்ப ஐயா சேரன்னு கத்தின முன்னுக்கு கைய குடுக்க சொன்னா கைய பிடிக்கிட்டு பின்னைய கட்டுக்கடா புறப்பட்டான்னு கையை பிடிச்சி பின்னுக்கு முறுகி கட்டினா அட்டியோட கதிரியால கீழே விழுந்தோடனே போட்டு அடி நடுது செஞ்சுட்டாங்களே போட்டு பிடிச்சு கொஞ்ச நேரம் எனக்கு வந்துட்டு ஒற்று கல்லியுமே கேட்கல. அட்டிதான் அடிச்சு போட்டு திருப்பி தூக்கி இருத்தி போட்டு பிஸ்டலை தலையில வச்சுக்கொண்டு உன்னை விட்டு இன்னொரு வாரத நான் இல்ல இப்படி வாரவே நான் ஆட்கள் இவர்கிட்ட வராமண்டில்ல வந்தவன் வீட்டு பார்த்து கதைச்சு கொண்டு இருப்பினா அவ என்ன திவரம் எது வேணும்னா நான் ஆம்பளை சமத்துல கிளவிடுறேன் இல்ல. நான் என் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அளவழிக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன். எனக்கு 2 பொம்பளை சவரம் நான் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. நான் விரும்பி கல்யாணம் செய்தேன்னா நான் வாழ்க்கைய கல்யாணம் கட்டின பிறகு சும்மா எனக்குள்ள சொல்லிப்ப எனக்கு அந்த பயத்துல குடும்ப கஷ்டத்தால நான் வேற என்ன மனுஷனோட சண்டை பிடிச்சிக்கொண்டு நம்பிட்ட திரும்பி போனேன். என் தங்கச்சி மாட்ட வாழ்க்கை பாலா போயிரும். அதுல நான் போறேன் இல்லை இவற்ற விஷயத்துல நான் தலையில சார் நான் ஒன்றும் கேட்கிறேன். அப்படி எதுவும் சொல்லி குளர்றேன் கத்தி குளற இல்லையா நான் நீ சொல்ற பொய் சொல்றேன் அடி அடிச்சு சட்டை கிட்டலாம் பிச்சாச்சு. பிச்சு போட்டு உடுப்பெல்லாம் பிஞ்சுட்டு அடியில எல்லாம் பிஞ்சு சுக்குநூறாயிடுச்சு. அடிச்சு போட்டு அடி வாரம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டேன். நான் இருந்தேன் பேசாம அழுது கொண்டு இருக்கேன். எனக்கு முன்னுக்கு ஒரு கதிரையில ஒரு ஆள் இருக்குது. அப்ப அந்த அடிச்சு நான் தெரியும் தானே. இப்ப நான் பார்த்தேன் இன்னும் பங்கருக்கு அதுக்கு புறம் பாக்குறேன் இன்னும் சாமான் இருக்காண்டு விக்கெட் போட்டான் முள்ளு கம்பி
உம் இந்த பெரிய ஒரு அதுக்கு இந்த குண்டு மாதிரி ஒன்று இந்த கைப்பிடி மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி பெரிய இடும்பு குண்டு ஒன்று இருக்கும். அதுல பெரிய ஒரு சங்கிலி போட்டு ஆமை போட்டிருக்கோம். அதை தான் காலில் போட்டு பூட்டி விடுறது. நாங்க ஓடிடுவோம். அதை பூட்டினா அது சங்கிலியில ஒரு கொலுக்கிய தூக்கி கொண்டே ஓடையில அப்படி அந்த பெரிய சங்கிலி. அப்பதான் யாருக்கும் அடிச்சு ரத்தத்தை தும்பு தடியால ஊட்டி விட்டுருக்குது. பச்சை ரத்தம் அப்படியே. அப்பதான் நிறைய அடிச்சு ஒரு குருசு கருத்த மாலையோண்டு இந்த குருசு இருக்குது. அதுல கருத்த கயிறு அறந்து கீழே விழுந்து கிடக்க. அப்ப நான் யோசிச்சேன், யாரோ ஒரு ஆம்பளை பிள்ளையதான் கொண்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க. அந்த கயிறு அப்பதான் அறந்து விழுந்திருக்கேன். அப்படியே அது ஒரு கத்தி, பெரிய ஒரு வாள் உண்டு, கத்தியும் ஒன்று இருக்கு. அப்பதான் அடிச்சு போட்டு போயிட்டு புறம் ஒரு கொஞ்சம் சொல்ல திரும்பி அப்ப அதுக்கிடையில தமிழரசு இல்ல ஒரு ஆளை கொண்டு வந்துருக்கோன்னு சொன்னா வேற இடங்கள்ல இருந்தெல்லாம் பார்க்க வருவான். கொட்டி வந்துரு, கொட்டிய கொண்டு புளிய வந்த வரதுலயே தமிழரசு அடி வந்துடுறாங்க. பார்க்க வரவன் எல்லாம் அடி 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 கண்ணதை பத்தி அடி அடி புள்ளி புறம் போற திருப்பி வந்து அப்படியே அவங்க கொண்டு போனவங்களை அடிக்கிறத விட பார்க்க வரவங்களை அடிக்கிறதா கூட. அப்ப நான் யோசிக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு விதி, இப்படி கண்டனோன் எல்லாரும் மாறவன் போறவன் எல்லாம் என்ன அடிக்கிறான். நான் என்ன பாவிச்சது நான் யோசிக்கிறேன். பயத்துல நீ என்ன விடிய நான் இப்ப போறணும், விடிய செத்துருவேன். சரி அடிக்கிறவன்ல அடிக்கட்டும், இந்த விதி இவ்வளவு தான் வந்து நான் அழுகுறேன். அழுகுறேன். திருப்பி வந்தாங்க. திருப்பி வந்து எவ்வளவுக்கும் இப்ப நான் அதை கேட்கறது கொண்டு நான் தெரியாண்டு தானே சொல்றேன். திருப்பி வந்து என்ன செஞ்சாங்க, பெட்ரோலை ஊத்தி சொப்பின் பேக் நீலக்கடை பிட்டி 10 ரூபா சொப்பின் பேக் தான் 5 ரூபா சொப்பின் பேக்குல பெட்ரோலை ஊத்தி அலசி போட்டு கழுத்துல போட்டு உருக்கி கட்டினா எனக்கு மூக்கால போய் மூச்செல்லாம் எனக்கு வாங்க முடியாது. அப்பயே பாட்டு படிக்கிற மாதிரி எனக்கு அந்த குட்டிக்கிற கையும் கட்டி கிடக்குது, கண்ணும் கட்டி இருக்குது. அந்த கண்ணுல அந்த நெட் துணி ஒன்னா பெட்ரோல் போய் கண்ணுக்கு போயிட்டு கண் வரைட்டி எனக்கு மூச்சு விடையில அந்த படம் துட்டிக்கிறாங்கடான்னு கணக்குல திருப்பி பெட்ரோலை ஊத்துறேன், திருப்பி அலசுறேன், திருப்பி போடுற தலையால அப்படியே செஞ்சு சொன்னதே நான் திருப்பி அதையே பாட்டா அப்படியே குளற அழுதாரு சொல்லி அழுவேன். அழப்படாருன்னு சொன்னாங்க. கயிறு எல்லாம் தமிழ் தான், சிங்கள வார்த்தையே இல்லை. போய் கயிறோன்னு எடுத்து கொண்டு வாங்கடா. போய் யாரொருத்தன் கயிறு எடுத்து கொண்டு வந்தா. கையில கப்பில ஓட்டாங்க, காலில் போட்டு கட்டி போட்டு தலைவெல்லாம் கட்டி தூக்கி விட்டாங்க. என்ன அவங்களோட அது என்னன்னு சொல்றேன்னு தெரியாது. அப்படி கஷ்டப்பட்டுட்டேன் நான். தொங்கி கொண்டே கிடக்குறேன். வந்து கலட்டி போட்டு திருப்பி அடிச்சாங்க. உங்களை அழைத்து சென்ற போது பெண்களும் வந்ததாக கூறினீர்கள். நீங்கள் அழைத்து சென்ற இடத்திலும் அவர்களை நீங்கள் காணக்கூடியதாக இருந்தார். பெண்களும் இருந்தார். பொம்பளையில் இருந்தேன். என்ன கொண்டு வைக்க மறுச்சு ஒரு பொம்பளை பாவாடை சட்டியோட இருந்த ஒரு அங்க பங்கருக்கையும் ஒரு ஒரு பொம்பளை துவாக்கோட அவதான் எனக்கு அவைய ஆம்பளையாக்கள் அடிக்க அவ பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆம்பளையாக்கள் அடிக்கிற அப்ப போனோடனே சொல்றாங்க உங்களை போன உடனே சொல்றா அந்த பொம்பளை வந்தவ வந்து அப்ப அவ பக்கத்துல இருந்து கதைக்கணும் சிங்களத்துல. அப்ப எனக்கு விளங்கிட்டு இது வேண்டிய ஆக்கள் தான் எஸ்டியாவே நாமியாண்ட எனக்கு விளங்கிட்டேன். கதைச்சதுலே கண்டுட்டேன். அப்ப என்ன கண் எனக்கு தெரியும், நான் தெரியாத மாதிரி இருந்தது கூட தான் எல்லாத்தையும் பாக்குறேன். எனக்கு என்னென்ன நடக்க போது அடுத்த கட்டம் மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப அவளும் ஒருத்தியால இருக்கிற அவ பொம்பளையான்னு தெரியுது. அவளை எஸ்டிஎஃப்காரே அவளை சென்று இருத்தி விட. ஏன்னா இவையெல்லாம் வெளியில போயிட்டு காவலுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணுந்தேன். அப்ப அதுக்கு வந்து பொம்பளை இருக்கிறா. ஆனா அவ கதைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. அவ சத்தமே போல சைலன்ஸா ஓகே நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்ப எனக்கு அடிச்சு எல்லாம் செய்து போட்டு விட்டுட்டு போட்டேன். ஏன்னா உடுப்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அரைக்குற உடுப்போட தான் இருக்கிறேன். அப்போ போயிட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சுன்னா சாப்பாடு கொண்டு வந்து கோழிக்காலம் சோறு கொண்டு வந்து தர. நான் சொன்னேன் எனக்கு சாப்பிடுறேன், எனக்கு வேணாம். என்னன்னா ஃபுல்லே ரோட்ல விட்டு வந்து என் வாழ்க்கை அப்படின்னு நான் என்னென்ன சாப்பிடுவேன். நான் எனக்கு வேண்டாம் கத்தியாரா வெட்டும் துண்டுதுண்டா வெட்டு கத்தியன்னு போய் கத்திய கொண்டு வந்து காலுக்க சல்லார என்ன காலுக்க போட்டுது சாப்பிடுறேன். அதுக்கு மாட்டி சரி என்ன செய்யறேன்ட்டு வேதனை நாடி சாப்பிட்டேன். கையெல்லாம் தெத்தம், கழுத்தெல்லாம் தெத்தம், பெட்ரோல் என்ன சார் ஒண்ணும் செய்யல. சரி சாப்பிடுற மாதிரி பண்ணி அப்படியே முண்டி சாப்பாட்டை நான் விழுங்கினேன். அப்புறம் சொல்லிச்சுன்னா
அப்ப என்ன கண்ணை கட்டி கண் எரிய எனக்கு அதுக்கு பிறந்த பெட்ரோலுக்கு பிறகு கண்ணே தெரியல எனக்கு அப்புறம் என்ன நடக்கட்டே சரியா. அப்புறம் என்ன இழுத்து கொண்டு போய் ஒரு ரூமுக்கு போட்டு பூட்டிருந்தேன். ரூமுக்குள்ள ஒரு அறைக்கு பங்கரைக்கு வந்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்தோன்னா ரூமுக்குள்ள பூட்டினா அந்த ரூமுக்குள்ள வேற மாதிரி இருக்கணும் அது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு கண்ணுக்கு கண் தெரியா அப்படின்னு அணுங்கிற சத்தங்கள் அதுல எனக்கு கேட்குது. அப்ப எனக்கு விளங்கிட்டு என்னோட யாரோ வேற யாரோ இருக்கணும்ட்டு. அப்புறம் ஒரு 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 அரை மணி நேரம் கூடியில திருப்பி வந்து சொல்லிச்சுன்னா எனக்கு ஆமி உடுப்பு கொண்டு வந்துச்சுன்னா தங்களை ஆமி உடுப்பை கொண்டு வந்து என்ன போட தெரிஞ்சுன்னா சொல்லி போடுத்ததுன்னா உன்னை கொண்டு போறேன் வெளியில உன்னை வா வெளியில அங்க கொண்டு போய் இரவு ஒரு 6:30 7 மணி இருக்கும் சொல்லிச்சுன்னா வா வெளியில உன்னை வெளியில கொண்டு போறோம் நான் தெரிஞ்ச இடம் எல்லாம் காட்டாது. ஓகே சரி பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் ஓமோ மட்டும்தான் சொன்னேன். எனக்கு ஆமி உடுப்பு போடுச்சுன்னா சட்டி தொப்பி ஒழுவி துணிய முகமெல்லாம் வாயெல்லாம் கட்டி திருப்பி கண்ணெல்லாம் கட்டி திருப்பி நெட் அந்த துணியை கலட்டிட்டு புதுசா ஒரு துணி நெட் துணி கட்டி அந்த 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 பெட்ரோல் அந்த இதோடயே என்ன கொண்டே ஜீப்ல ஏறிச்சுன்னு ஆமிகாரன் ஒருத்தன் கொமாண்டர் ஒருத்தன் இருந்தான் முன்னுக்கு அந்த முந்தி ஒருத்தனையும் அந்த கையில கொண்டு போற அந்த லேண்ட் போன் மாதிரி கையில கொண்டு போற அந்த முந்தி ஒரு போன் வந்து அந்த போனோட இருக்கிறாரு முன்னுக்கு அது வந்து டெலிபோன் வந்து கொண்டே இருக்குது. அதுல எந்த பேரெல்லாம் ஏதோ யார விசாரிக்கிறாங்களே என்ன எந்த பேரெல்லாம் கதைக்கினா சிங்களத்துல கதைக்கிறபடியே எனக்கு சிங்களம்லாம் அங்கே இல்லை. அப்ப இருக்க ஒரு தமிழ் பொடிகள் வந்து ஜீப் வெளிக்கிட போது பின்னுக்கு எல்லாம் சென்று பின்னுக்கு ரக்குகள் எல்லாம் வெளிக்கிடுது என்ன முன் ஜீப் கொமாண்டரோட நிறுத்தி விட்டு கிடாக்கு. பக்கத்துல எல்லாம் சென்று பக்கத்துல எல்லாம் துவக்களோட என்ன நடுவுல இருத்தியாச்சு. அப்போ ஒரு தமிழ் பொடியன் ஒருத்தம்ம சொன்னார் புலியக்கான்னு வந்து வந்தேன். புலியக்கா அஞ்சுட்டா புலியக்கான். அப்ப நான் உடனே சொன்னேன் நான் உடனே நான் சொன்னேன் விளாணி குடிக்கிறதாரோ கோம்ப சூப்புறதாரோன்னு நான் படாது ஏன்னா தமிழ்லானே சுத்த தமிழ் எங்கடைய ஆகணும்னு எனக்கு தெரியும். எங்கடைய ஆக தமிழ் பொடியெல்லாம் நிறைய இருந்து இப்படி செய்யணும். இப்ப நான் இதுல அக்கா நல்ல பழமொழி எல்லாம் சொல்றா வேடான்னா பாமிக்க பண்ற வேடான்னு என்ன சொன்னவாண்டு கேட்க அவன் சொன்னா இப்படி பழமையே நீ அப்படி சொன்ன நீ கேட்டு நான் சொன்னோம் சார் நான் ஒன்றுமே செய்யாதுன்னு நீங்க கொண்டு வச்சு அடிக்கிறீங்க பிள்ளை செஞ்சவங்க எல்லாம் வந்து அவங்களோட இருக்கிறாங்க நான் பிள்ளை செய்யாது என்ன குழந்தை இப்படி செய்யறீங்க நான் அதான் சொன்னேன் அவன் எங்கடைய ஆகலன்னு எனக்கு தெரியுது அதான் நான் சொன்னேன்னு சொன்னேன். அதோட ஒன்றுமே கிடைக்கல. சரியான என்ன கொண்டு போய் திண்ணவேலி கொண்டு எங்களோட வீட்டையெல்லாம் கொண்டு போய் நாங்க இருந்த பழைய வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் அப்ப நான் சொன்னேன் எனக்கு இடங்கள் வளங்கள் தெரியும் நம்ம அவனியா சொந்த இடம் எனக்கு திண்ணவேலி சந்தையையும் எந்த வீட்டையும் விட்டேன் எனக்கு வெளியில தெரியும் நீங்க என்ன அங்க கூட்டினே கேட்டாங்க எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையாண்டு என்ன கொண்டு போச்சுன்னா ஓகே நானும் போனேன். எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மாத்திரம் நான் சொன்னேன் இவ்வளவுதான் எனக்கு தெரியுதுக்கு முன்னோன்னு தெரியாது திருப்பி கேம்புக்கு கொண்டுட்டேன். கேம்பில கொண்டு திருப்பி அந்த பங்கருக்கும் பங்கருக்குள்ள கொண்டு போயிட்டு உடுப்பை மாத்த சொல்லிச்சுன்னா அந்த என்ன பிஞ்சு போன அந்த உடுப்பை தான் நான் போட்டேன் திருப்பி அந்த பிஞ்சு போனதை எடுக்க. அப்ப சொல்லிச்சுன்னா அப்ப எனக்கு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியா சொல்லிச்சுன்னா உனக்கு நாங்கள் இவ்வளவு அடிச்சது எல்லாம் உங்களுக்கு கவலை தான் உனக்கு இப்படி நாங்கள் அடிச்சது உன்னிட்ட உண்மை எடுக்கணும் தான் நாங்கள் அடிச்சு நாங்கள் ஒன்றெல்லாம் சொல்லிச்சுனா நான் ஒன்றுமே பின்னே கையை கட்டினபடியே நான் ஒன்றுமே சொல்லல நான் பேசாமலே கூட எனக்கு நான் இப்படி சொல்லி என்ன இப்படி கதைச்சு போட்டு திருப்பி என்ன அடிக்க போயிடணுமோ சித்திரை செய்ய போயிடணுமோன்னு நான் ஜோதிச்சு கொண்டு எனக்கு எங்க கொண்டே விட்டுறாங்களோ இப்படியே நான் செத்துருவேன் அந்த மைண்ட் முழுக்க நான் செத்துருவேன்ன்றதான் சொல்லினோம். இப்ப உன்னை வந்து இப்ப இந்த எஸ்டிஎஃப் இருந்த பொம்பளையார்கள் உன்னை கொண்டு போவினோம் அவை கொண்டு போய் உன்னை வச்சிருப்பினோம். அப்புறம் நாங்க பிடிக்க உடனே நாங்க வந்து அவையிட்ட இருந்து எடுப்போம் நான் இல்லாத ஓமன்னு சொன்னேன். அப்ப அவன் அந்த எஸ்டிஎஃப் காரி 2 பேர் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் கொண்டு போறாங்களே கொண்டு போய் ஒரு வடலி ஓலையால் அடைச்சிருந்ததுக்குள்ளால கொண்டு போய் ஒரு கேம்புக்குள்ள கொண்டு என்ன விட்டுச்சுன்னா அது வந்து எஸ்டிஎஃப் கார பொம்பளை அந்த பக்கத்துல என்னோட டொல்பின்ல இருந்து வந்தவதான் என்ன வந்து உள்ளுக்கு பாரம் எடுத்து உள்ளுக்கு கொண்டு போய் சொன்னா நீ போய் கைகால் இந்த உடுப்பெல்லாம் இப்படி இருக்குது கேவலமா இருக்குது நீ போய் இந்த தண்ணி இருக்குது நீ கைகால் கழுவிட்டு வாண்டு. அப்ப சொல்லவே எனக்கு அந்த சொல்றது எல்லாமே எனக்கு செய்யறதுக்கு மனம் இல்லை அது எனக்கு பயமா இருக்கு. இந்த வெள்ளனை செய்யல கத்தி எடுத்த பயத்துல நான் சரியாண்டு சொல்றதை செய்வோம்ட்டு நான் போய் கையாளமும் கழுவிட்டு வேற தங்கட உடுப்பை எனக்கு தந்துச்சுன்னா ஒரு லுங்கியும் ஒரு பச்சை கேட் மாதிரி ஒரு சிங்களாக்கள் போடுற உடுப்பை தந்து சொல்லிச்சுன்னா நீ இந்த உடுப்பை போடணும் ஏன்னா உடுப்புகள் எல்லாம் கிழிஞ்சு உடுப்பில்லை எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கிறேன்னு அவைக்கு பொம்பளைகளுக்கு பார்க்கவே அவைக்கு கூச்சம் இருக்குன்னு தானே. அப்ப சரியாண்டுட்டு என்னட்ட தங்கட உடுப்பை தந்துச்சுன்னா சரி என்ன அதை போட்டுவிட்டு சொன்னா ஒரு காஃபி கொண்டு ஊத்தி தந்துட்டு என்னோட இருந்து இந்த மனுஷன் சரியில்லை நீ அவரோட இருக்காத நீ ஊரை விட்டு நீ
இங்க இருக்க கூடாது, நாளைக்கு உன்னை நாங்க கொண்டு விட போறோம் அப்படின்னு எனக்கு நிறைய வகுப்படுத்து, எனக்கு நிறைய கதைகள் எனக்கு என்ன வச்சு எனக்கு சொல்லினா, நீ இருக்க வேணாம், உண்ட புருஷனை நாங்க இன்றைக்கு பிடிக்கிறோம், அன்றைக்கு நாங்க அவரை வெட்டி துண்டு துண்டா வெட்டிடுவோம், நீ அவரோட இருக்க வேணாம், நீ பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு உன் அம்மா அப்பாவோட போய் சேரு எனக்கு விளக்கம் செலுத்துறேன். நான் சரி ஓமண்டே இல்லாத ஓமண்டே சொல்லி கொண்டிருந்தேன். சொல்லி கொண்டிருக்க அப்ப எனக்கு கண் பெட்ரோல் கண் ரெண்டு வீங்கி சிவந்து அப்படியே கண் அடியிலேயும் எனக்கு இப்பயும் அந்த கருப்படையாளம் இருக்குது. இப்ப கதைக்கைகள்லாம் நான் சில நேரம் கதைக்க மாட்டேன். அந்த கழுத்துல அந்த கழுத்தை பிடிச்ச நெட்டிச்சு அந்த முரடை அப்படி பிச்சு எடுத்த மாதிரி அதுல கழுத்துல அந்த கதைக்கைக நான் இருமுவேன், கொஞ்சம் கஷ்டப்படுவேன், கழுத்து நோகும். இப்ப எனக்கு வருத்தம் இருக்கு. இங்க அந்த கேன்சர்ன்னு சொல்லி எனக்கு கண்ட்ரோல் பண்ணினவே ஆனா கேன்சர் இல்ல, நான் அந்த ரத்த கண்டல்கள் இப்ப இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அப்ப கொஞ்சம் பிரச்சனை. அப்ப கண்ணை பார்த்துட்டு சொன்னா கண்ணுக்கு மருந்து விடுவோம் வேண்டாம். அப்ப நான் என்னடா என்ன இவ்வளவு கவனிக்கணும், ஏன் இப்படி கவனிக்கணும் வேண்டாம். அப்ப எனக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் ஒண்ணு எனக்கு தெரியாதானே. அப்போ கண்ணு யாரையோ கோப்புறல்னு கூப்பிட்டு என் கண்ணுக்கு மருந்து விட்டுட்டு சொல்லிச்சுனா, சரி நீ படாண்டு ஒரு பச்சை கட்டில பச்சை கலர் கட்டில் மாதிரி உள்ள படுக்க விட்டுட்டு அப்புறம் தப்பண்டு இன்னொரு ஆமிக்காரன் கூப்பிடுறான்னு போல. அப்ப எனக்கு பயமா கிடக்கு, என்னடா திருப்பி கொண்டு போறாங்களோ கைகால நடுங்க இந்த சம்பவம் எல்லாம் இடம்பெறுகின்ற போது நீங்கள் உடுவில் முகாமில் தான் இருக்கிறீர்கள். உடுவில் அப்படி உங்களை இந்த முகாமில் கையாண்டதில் சிஐடி அல்லது எஸ்டிஎஃப் குமார் என்பவர் நீங்கள் அங்கு அவதானித்தீர்கள். அப்படி ஒரு பெயர் வழியே குமார் என்றவர் நான் போன நேரம் அவர் லீவ்ல போயிட்டாராம். அவர் இல்ல. அவர் இந்த ரமேஷும் தீவன் என்றவன் 2 பேரும் தான் என்ன கையாண்ட இவ்வளவு சித்திரவதை. தமிழ் தான், வேற என்ன தமிழ். அதுக்கு பேர் ஒருத்தனை பேர் ரமேஷ், ஒருத்தனை பேர் தீவன், ஒரு வெள்ளை ஒரு வடிவானவனும், ஒருத்தர் கருப்பு முகநல நீட்டு முகம். இப்ப கண்டாலும் நான் சொல்லுவேன் அடையாளம் 2 பேரையும் சொல்லுவேன். அப்ப இது கூப்பிட்டு திருப்பி சொல்லிச்சுன்னா ஆளுக்கு விலங்கு போடுச்சு. எத்தனை விலங்கு? 4 விலங்கு. ஒரு கட்டில் கால்ல ஒரு கால், இன்னொரு கட்டில்ல இன்னொரு கால், 2 கையும் அங்காலம் இங்காலம் கட்டி நீ வித்தி போட்டாச்சு. கட்டில திரும்ப மேல உண்டு மேல புட்டிய மட்டும் அப்படியே கையில விடிய ஒழும்பினா கையால சென்று எனக்கு மாறி 3 மணித்தியாலத்துக்கு எனக்கு ஒரு ஆமிக்காரு சென்று இப்படியே இருந்தா புடியபுரம் போல ஒரு 4 மணிக்கு சொன்னா கைய காலெல்லாம் பார்த்தோன்னா வீங்கிட்டுது. பெரியவள் சொன்னா கையெல்லாம் கலட்டி விடாது, கலட்ட சொல்லி சொன்னேன். அப்ப நான் வெளியில பாத்ரூமுக்கு போகணும்னு சொல்ல அப்ப அவையண்ட ஹேம்புக்குள்ள பாத்ரூமுக்கு போனேன். அப்ப அதுக்குள்ள பிரச்சனை இல்லை. புறாகு விடிய வெள்ளனை என் உடுப்ப கிழிஞ்சு போன உடுப்பெல்லாம் எடுத்து வச்சு பொம்பளையல் தைக்கினேன். அப்ப தச்சு போட்டு இந்த சட்டையை போடன்னு லுங்கி எல்லாம் கலட்டிட்டு இந்த உடுப்பை எனக்கு திருப்பி எந்த உடுப்பையே சந்திச்சுன்னா சரி அதை போட்டு முடியும். ஆமி விடிய என்ன கூட்டி கொண்டு போய் அப்பதான் நான் கண்ணை கட்டி கூட்டின்னு போய் பகல் தானே அப்ப எனக்கு கண் தெரியுது. அப்ப பார்த்து கொண்டு போனேன். அந்த மாடி வீட்டுல கீழே பில்டிங் பெரிய ஓப்பன் ஹோல் மாதிரி மேல மாடி வீடு. அந்த மாடி வீடுல சின்ன ரூமா கட்டி இருக்குது. ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் ஆமி சென்றி. அப்ப என்னையும் கொண்டே ஒரு ரூமுக்கா போட்டாச்சு. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப இந்த ஒவ்வொரு ஆமி நிக்கிற ரூமுக்குள்ளேயும் எங்கடா பிள்ளைகள் இருக்குன்றத நான் கண்டுட்டேன். எனக்கு மனம் சொல்லுது. அதே போல நான் அந்த கொண்ட ரூமுக்கு போட்டோன்னா நான் அண்ணாந்து பாக்க மேல அந்த சீமெந்து பச்சை சீமெந்து அடையாளம் தெரியுது. சின்ன ரூம் சீமெந்து. அப்ப நான் மேலையும் இதே போல சின்ன ஜெயில் இருக்காண்டு. அப்ப ஓகேன்னுட்டு இடையில ஒரு கொண்டே அடைச்சு விட்டாச்சு. நான் தனியா ரூமுக்குள்ள இருக்கிறேன். அதுக்குள்ளேயும் ரத்த கரைகள், காயங்கள், அடிக்கிறது அந்த இது எல்லாம் அந்த ரூமுக்கே கிடக்கு. ஓகே, இதுவும் ஒரு மேசையும் வாங்கும் இருக்கு அதுக்குள்ள. சரின்னா என்ன கொண்டே விட்டாச்சு. நானும் அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கிறோம். கதவை துறப்பினம் பரிவினம் ஒன்றுமே இல்லை. அந்த ஜெயிலுக்கு அதுக்குள்ளேயே கிடக்கு. சரியாண்டு ஒரு 2:30 போல கதவை திறந்துச்சுன்னா அப்ப நான் எனக்கு ஒரு பாத்ரூமுக்கு போகணும். அந்த பாத்ரூமுக்கு போனா 2 பாத்ரூமுக்கும் கதவே இல்லை. கொண்டே விட்டுட்டு பார்த்து கொண்டுண்டா என்னட்டு நீங்க அந்த பாத்ரூமுக்கு போவீங்க. அப்ப நான் பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லி போட்டு நான் போகாம வந்தாலும் சந்தேகப்படாத பயத்துல வெக்கப்படையில நான் அவங்க பார்த்து கொண்டிக்கவே நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தேன். அப்ப யோசிச்சேன் எங்களோட வாழ்க்கை அப்ப இப்ப நான் யோசிக்கிறேன் அந்த இசைப்பிரியாவுக்கு நடந்தது, அந்த அவ்வளவு உடுப்பில்லா வச்சிருந்ததெல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு வெளியில சொல்ல வெக்கமா இருந்தது. எங்களுக்கு உடுப்பில்லாம வச்சிருந்தா அடிச்சது கொண்டான்னு சொல்லி வெக்கப்பட்டனா. ஆனா இப்ப நான் அதுக்கு பிறகு யோசிச்சேன், அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு கொடுமை நடந்தது நாங்களே மறைக்கணும். நாங்கள் மறைக்கிறாள் எங்களுக்கு என்ன நடக்க போனா நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன். உடுப்பில்லாம உடுப்பெல்லாம் கிழிச்சு உடுப்பு ஒண்ணுமே இல்லாம வச்சு அடிச்சதெல்லாம் இப்ப நான் வெக்கப்படாம சொல்றேன். முந்தைய எனக்கு வெக்கம்
வெக்கத்துல சொல்றேன் இல்லை, நான் வெளியில யாருக்குமே சொல்றேன் இல்லை. இப்ப இப்ப வெக்கதும் போயின்னா எங்கட பிள்ளைக்கு கூட நடந்தாப்புல நாங்க மறைக்கிறோம் பிரியோசனம் இல்லை. அப்ப நான் எனக்கு நடந்த கொடுமையை நான் இப்படியா சொல்லணுமெண்டு வழி முன்னுக்கு வந்தேன், எனக்கு சொல்லணுமெண்டு. அப்ப கொண்டே விட்டு வந்த பிறகு இருந்தேன் இருக்க சொல்லிச்சுன்னா அப்பா எனக்கு சொல்லிதான் அந்த ரமேஷன் தீவனும் இல்லை. அப்ப இதே சொல்லிச்சுனா உன்னை இன்றைக்கு விருப்பம் இருந்தேன் நாங்கள் அவை இன்றைக்கு வெளியில ரவுண்ட் அப்புக்கு போயிட்டுனா வேலையா போடணும் இன்றைக்கு நேரம் இல்லாண்டு திருப்பியும் அன்றைக்கும் அங்கேயே வச்சிருந்துட்டு அடுத்த நாளும் என்ன விட இல்லை. அடுத்த நாள் விட இல்லை என்னடானோ திருப்பியும் அதே ரூம்ல கொண்டு போட்டுட்டு பார்த்தா போலீஸ் 2 போலீஸ் வந்துச்சுன்னா 2 போலீஸ் வந்து பாருங்க, ஒரு ரூமுக்குள்ளேயே சகல தீர்ப்பும் அதுக்குள்ளேயே செய்யணும். 2 போலீஸ் வந்துச்சுன்னா என்ன போட்டோ எடுத்துச்சுன்னா அப்ப சொல்லிச்சுன்னா கடிதம் எழுது. என்னென்ன கடிதம் எழுது நாங்க சொல்ல 2 விஸ்கா சீட் நிறைய நாங்க சொல்ல தேடுற மாதிரி நீ கடிதம் எழுதணும். அப்ப நான் கேட்டேன் என்ன கடிதம் எழுதுறான்னு கேட்டேன். இந்த கணவர் வந்து இயக்கம் இவர் இயக்கத்துல இருந்தவர் அப்படியான்னு நாங்க சொல்லுவோம், நீ எழுதணும். அப்ப நான் கேட்டேன், நான் உடனே கேட்டேன், சார் எழுதுறால எந்த கணவருக்கு எதுவும் பிரச்சனை வராதோன்னு கேட்டேன். பாத்தியோட விடுறா பொட்டனே பாத்தியோட என்ன விடுறா பொட்டனை நாங்க சொல்றோம் நீ செய்யணும், நாங்க சொல்றோம் நீ எழுது. ஓகே சார், ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் அதுக்கு கேட்கல சார். அவன் டப்பன் நான் என்ன செஞ்சேன் சுதாரிச்சு கொண்டு சொன்னேன், அதுக்கு கேட்க அடிக்க கொட்டனத்துக்கும் இல்லை சார், நான் அதுக்கு கேட்கல. நான் இப்ப வேற இயக்க மண்டலி தந்துட்டு போய் நாளைக்கு வெளியில போய் என்ன இயக்கம் சுடாதோ சார் அப்படி தப்பன் இல்லை இல்லை உனக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு நாங்க பாதுகாப்பு அவை சொல்லினேன். இயக்கம் தங்கட விவரம் இல்லை அவை சொல்ல நான் எழுதான் போலீஸ் இருக்கு, போலீஸ் பக்கத்துல இருக்கணும் 2 போலீஸ்கார் எழுதி போட்டு போலீஸ்ல கையில கொடுக்க சொல்லிச்சுன்னா நான் போலீஸ்ல கையில கொடுத்துட்டேன். கொடுத்து முடியத்தான் என்ன சொல்லிச்சுன்னா வெளிக்குடு வந்து திருப்பி கண்ணையும் கையையும் கட்டி போட்டு கொண்டு வந்து அந்த தொப்பியும் அந்த ஒரு ஜீன்ஸ் இந்த பழைய கிழிஞ்ச ஜீன்ஸ் துணியால கண்ணை கட்டிச்சுன்னா திருப்பி தொப்பியை போட்டுச்சுன்னா தொப்பியெல்லாம் போட்டு அதே மாதிரி வேன்ல கொண்டு வந்து ரோட்ல தள்ளி விட்டுட்டு போட்டேன். நான் அவளும் அந்த பிள்ளைகள் அப்ப நான் அப்ப அதுக்குள்ள எனக்கு சொல்லிச்சுனா அப்ப நான் என்ன செஞ்சேன் இடையில இருக்கா அந்த அவள் பெரியவள் வந்து எனக்கு அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கேன். நான் அவள்கிட்ட கேட்டேன், இந்த புள்ளைய நான் ரோட்ல விட்டுட்டு வந்தேன், நான் இந்த புள்ளை என்ன நிலைமை என்னவோ தெரியாண்டு அவள்கிட்ட அவ உடனே சொன்னா நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, உண்ட புள்ளையல் பாதுகாப்பா இருக்கணும், உண்ட புள்ளையல் வந்து ஒரு வாய் பேசாத ஒரு ஊமையாக்கிற வீட்டுல உண்ட புள்ள இருக்குது, நாங்க போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க, நீ ஒன்னும் யோசிக்காத. அப்ப நான் யோசிச்சேன், ஓஹோ அந்த என்னோட இருந்த பிள்ளைய இந்த மகள் இந்த சின்ன பிள்ளைண்ட அதுகள்லாம் வந்து இந்த பிள்ளைய இந்த தாய்ந்தப்பனும் பாய் பேசாத ஊமையா. அப்ப உடனே நான் மைண்ட் வந்தேன். அப்ப இந்த பிள்ளைய இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இந்த பிள்ளைய கொண்டு போயிட்டினா ஓகே அதோட ஒரு எனக்கு ஒரு நிம்மதியா இருந்துச்சு. ஓகே அந்த பிள்ளை பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். சரியானதான் நான் வீட்டை வந்தா அப்புறம் எனக்கு தெரியும் இந்த புள்ள ரோட்ல கிடந்த அழுகிறது ஒரு சனம் வந்து இந்த புள்ளைய தூக்கல. பிறகு வேறு யாக்கள் இந்த பிள்ளைல சின்ன பிள்ளைல ஓடி வந்து அந்த புள்ள சின்ன 11 வயது புள்ள வந்து இந்த மகனை தூக்கி இந்த பிள்ளைய நான் இந்த மாதிரி அந்த விடியப்புறம் 4 மணிக்கு அந்த பிள்ளைக்கு என்னென்ன நான் சொல்லி கொடுத்தேனோ அதே போல அந்த இந்த பிள்ளைய கொண்டு ராமநாதன் கோழிச்சுக்கு போய் இந்த மகள்கிட்ட சொல்லிருக்கு கூட அம்மா வெள்ள வேன் முடிய வந்து கொண்டு போயிட்டுது தம்பிய ரோட்ல போட்டுட்டாங்க. சரி அந்த புள்ள அங்க ஹாஸ்டல் எல்லாம் சொல்லிட்டு புள்ள அங்க இந்த அழுதுகுள்ளறை கொண்டு வந்து நேர தவப்பன்கிட்ட போயிருக்கு. தவப்பன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அம்மா கொண்டு போயிட்டாங்கப்பா தம்பிய ரோட்ல போட்டேன். அப்ப தவப்பன் சொல்லியிருக்கிறார், பிள்ளை நீ என்னம்மா செய்ய போற, நீ போய் யூஎன்எல்ல போய் யூஎன்ஹெச்ஆர் ஐசிஆர்சில போய் சொல்லு இப்படி எங்க அம்மா கொண்டு போயிட்டேன். அப்ப அதுக்குள்ளேயே மனித உரிமை குழு அதுக்குள்ளே எங்க இருக்கான் எனக்கு தெரியும். அதுக்குள்ள போய் என்ன புள்ள சொல்லி இருக்கு சொல்ல 503 பிரிகேடியருக்கு உடனே டெலிபோன் பண்ணி கேட்காவே சொல்லிச்சுனமா அது இபிடிபி கொண்டு போயிருக்கும் இல்லாட்டி எல்டிடி கொண்டு போயிருக்கும், நாங்க கொண்டு வரையில அவ்வளவு அது இங்க இருக்கிற உடுவில் ஆமி கேம்ப்ல இருக்கு என்ன வச்சு கொண்டே சொல்லியிருக்கணும் இப்படி. அப்ப இவ மகள் சொல்லிக்கிறா இல்ல விடிய பிரம்மோட ஆமி வந்தது பிறகுதானங்களை வந்து ஆமி தானங்களை அம்மா கொண்டு போனது வேற யாருமே எங்கட அம்மா கொண்டு போகுதுன்னு புள்ள சொல்லியிருக்கு. இல்லையன்றா அவ இல்லவே இல்லையன்றுனவா. சரி என்ன புள்ள போய் ஐசிஆர்சில போய் சொல்லியிருக்கு. ஐசிஆர்சில ஒரு வெள்ளக்கார ஒரு வெள்ளக்கார ஐசிஆர்சிக்கு ஒரு வெள்ளக்காரியா இந்த பேர் வந்து என்ன இக்கா குசிமான்னு சொல்லி சீனா பொம்பளை ஒருத்தி. அவள்லாம் இந்த பிள்ளைகளை 2 பிள்ளைகளை தந்த பிள்ளைகள் மாதிரி வச்சிருந்து அப்ப அதுக்கிடையில வந்து ஒரு இந்த பிள்ளை மனித உரிமை குழுக்குள்ளால வெளியே தவப்பனை போய் பார்த்துட்டு வெளியே வர ஒரு ஆமிக்காரி வந்து ஆமி சிவில் உடுப்புல வந்து கூப்பிடுறாங்க அந்த இதுல ஆமி கேம்ப் இருக்கான் இங்க வாண்டு பிள்ளைய கூப்பிடுறா.
அப்ப புள்ள உள்ளுக்கு போக இல்லையா, அப்ப புள்ள உங்களுடைய பயந்துட்டு மகளுக்கு அந்நேரம் 12 வயதாக இருக்கின்றது இல்லையா? 12 வயசு, 12 வயது. என் புள்ளையையும் என்னன்னு சொன்னேன், இப்ப என்ன கொண்டே வச்சுக்கொண்டு என் புள்ள தவப்ப அவைக்கு மனித உரிமை குழுக்குள்ள சரணடைஞ்சிருக்கிற ஆட்களை வந்து பாக்குற விவரங்கள் எல்லாம் சொல்றதுக்கு உள்ளுக்கு ஆள் இருக்கு. அப்ப என் புள்ள போய் தவப்பனை பார்த்ததா அவைக்கிடையில அவைக்கு மெசேஜ் போயிடுது, இப்படி தாய் கொண்டு போயாச்சு அந்த புள்ள வந்து தவப்பனோட கதைக்குது, புள்ள இப்ப வெளியில வருதுன்னா இப்ப புள்ளைய கொண்டே வச்சுக்கொண்டு இப்ப நாங்க சொல்ற பொய்யா புள்ளைய கொண்டு வச்சு கேட்டா புள்ள மிச்சம் சொல்லுமேட்டு புள்ளைய கொண்டு போறதுக்கு போய் கூப்பிடுறீங்க. புள்ள திருப்பி பாஞ்சு விழுந்து மனித உரிமை குழுக்கா போயிட்டு புள்ள போய் இப்படி சொல்லியிருக்கேன், நாங்க நிக்கிறவே என்ன கூப்பிடினோம். அப்ப அவை சொல்லிருக்கோம் தவப்பன் சொல்லிருக்கு, நீ எக்காரணம் ஒண்ணும் போயிடாதே. வேற யாரோ ஒரு தெரிஞ்ச ஆக்களை வச்சு அதுல வந்த ஆக்களை பார்க்க வந்த ஆக்களை வச்சு தானா இதை புள்ளைய அனுப்பி புள்ள போய் ICRC போய் புள்ள சொல்லியிருக்கு, இப்படி அம்மாவை இப்படி கொண்டு வரணும். புள்ள அம்மா தம்பி பால் குடிக்கிறவர், தம்பி அம்மால பால் கேட்டா வேண்ட புள்ள சொல்லுது, அவருக்கு அம்மாவில பால் குடிக்கிறது தமக்கேட்ட போய் பால் கேட்டுருக்குறேன், எனக்கு பால் தான். என் புள்ள என்ன செஞ்சிருக்கு, சூப்பி போத்துல பாலை கரைச்சி நான் பால் கொடுக்குற மாதிரி என் பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்கு. அது வந்து நேசரிக்கு போயிட்டு வந்து மென்னில பால் குடிப்பேன். அப்ப தாய் தமக்கேட்ட என்னட்ட பால் கேட்கிற மாதிரி தாய் தமக்கேட்ட அந்த பிள்ளை இப்பயும் சொல்லி அம்மா தம்பி அப்படி என்னட்ட பால் கேட்டவர் அம்மா. அப்ப நான் என் பிள்ளை என்ன பாவம் செய்யற ஊர்ல ஒரு சாவிசனம் ஒருத்தருமே அண்டையில, ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. அந்த வெள்ளக்காரி தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளைகளை நான் வெறும் மட்டும் வச்சிருந்து பாதுகாத்து அந்த வாய் பேசாத அந்த ஊமை அந்த அந்த 2 பேரும் புருஷனும் வாய் பேச மாட்டேன், மனுஷனும் அதுகள்லாம் அந்த பிள்ளைகளை வச்சு இப்போது அவர்கள் நாட்டில் தான் இருக்கிறார்கள். அந்த நீங்கள் நாட்டுல இருக்கவன் எங்களுக்கு தொடர்பு இல்லை. அந்த வெள்ளவன் கடத்தியா அந்த வீட்டை அவைய வீட்டை தான் கொண்டு அவன் அவையும் பாருங்க, என்ன பிடிச்ச கடத்தி நடத்துல கொண்டு விடாம இந்த புள்ளைகள் இருக்கிற வீட்டுல அவங்க சொல்லிட்டா கொண்டு என்ன தள்ளி விட்டு போனவங்கன்னா அவங்க எல்லாமே என்ன கொண்டே வச்சுக்கொண்டு எங்களோட புள்ளிகள் எல்லாம் பலவு பண்ணிருக்கணும். எங்க புள்ளிகள் போகுது என்ன செய்யணும் சகலதும் பலவு பண்ணி அப்ப என்ன கொண்டு தள்ளி விட்டா நான் வீட்டை இறங்கி நேரம் இந்த வீடை நேரத்துல அங்க போறேன், இங்க ஆண்டு கொண்ட புள்ளிகள் போகண்டு தள்ளி விட்டா நான் இறங்கி போக புள்ளிகள் இருக்கேன், என்ன கண்டு அம்மாண்டு குள்ளறி கொண்டு புள்ளிகள் வேற. அப்ப நான் போறேன், சக்தி டிவி ரிப்போர்ட்டர் இருக்கிற தேவான்னு அங்க இருக்கிறார், இந்த பிள்ளையோட காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அப்ப அவரோட நான் கண்டுட்டு விட்டுட்டு அவங்கள வந்து அவரு சந்தோஷப்பட்டு என்ன கூப்பிட்டு எல்லாம் இந்த வாய்முறைப்பாடு. உங்களுடைய மகனை காப்பாற்றுவதற்கு அல்லது உங்களுடைய மகனை எடுத்து சென்ற அந்த உங்களோட உறங்கி கொண்டிருந்த அந்த குழந்தை இப்போது பெரியவளாக அந்த பிள்ளை இருக்கு. அவ இப்ப கல்யாணம் செய்து பிள்ளைகள் இருக்கும், அவக்கு பெரிய ஆளா இருப்பா. இப்ப தொடர்பில்லை ஏன்னா நாங்கள் அந்த அங்கே வந்துட்டோம் தானே, வந்த அப்புறம் அவ இந்த தொடர்புகள் எல்லாம் எங்களுக்கு இல்லாம போயிட்டு பாதையை கூட்டி தானே நாங்க இங்க வந்துட்டோம். டெலிஃபோன் நம்பர் கொஞ்ச காலம் டெலிஃபோன் நம்பர் இருந்து அப்புறம் அதுக்கு டெலிஃபோன் நம்பரும் வேலை செய்யல. இந்த தொடர்லாம் நான் அதுல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அந்த அதுக்கு நான் இன்றைக்குமே நன்றி கடன் பட்டா அதுல எனக்கு அதுல தேடணும் எனக்கு ஆசை. யார்கிட்ட சொல்லி எங்க தேடுறேன் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை தான் திருநெல்வேலியில அந்த இந்த செவியை கேட்கக்கூடியவர்கள் இந்த சகோதரியினுடைய குரல் நீங்கள் தேடுகின்ற அவர்களாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக எங்களுடைய அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற பட்சத்தில் மிகவும் ரகசியமான வகையில் அந்த குறித்த தொடர்பை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அந்த முயற்சி முன்னெடுக்கப்படும். அதனையும் இந்த செவியை கேட்கக்கூடியவர்கள் கருத்திலிடுங்க. அந்த குடும்பம் எல்லாரும் நல்ல காது இருந்தும் செவி இருந்தும் பார்வை இருந்ததுகளும் எங்களுக்கு உதவி செய்யல. அந்த 2 பேரும் அந்த வாய் பேசாத அந்த குடும்பம் தான் அந்த இன்றைக்குமே அதை நான் மறக்கல. அதுல வாழ்க்கையில எனக்கு மறக்கல. நம்ம எங்கேயா இருந்தாரு கண்டுபிடிச்சு தானே அவைய திருநெல்வேலியில அந்த சந்தைக்கு போற பாதையில அவர் காளி கோயில் பக்கத்துல அவ இருந்தவையல். இப்ப பிறகு நல்லூர் அடியில போய் ஒரு ஒழுங்கைக்குள்ள இருந்தவை. நான் கடைசியாவை போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அவளை கடத்தி போட்டு விட்டா பிறகும் எனக்கு அதில் விட்டுட்டு வர எனக்கு மனம் இல்லை. என்னட்ட இருந்த வீட்டுல உள்ள சாமான எல்லாம் எடுத்து அதுகளுக்கே கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கொள்ளுங்க எனக்கு ஒன்றுமே வேணாம்னு சொல்லிட்டு தேவாண்ணா வந்து அவர் ரிப்போர்ட்டர் தான் வந்து பார்த்துட்டு உடனடியா எனக்கு டிக்கெட் எல்லாம் செய்து தானே எல்லாம் எல்லா உதவியாளரும் இப்போது இல்லை இல்லையா? அவர் எனக்கு உதவி செய்ததால அவர் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன அவரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவர் என்ன கொண்டு வந்து இவங்களை அன்று இரவு ஒரு சந்திச்சு கழிச்சிட்டு தேவாண்ணா போயிட்டு போக பார்த்தா இரவு ஃபுல்லாமி எங்களோட வீட்டை சுத்தினான் அந்த ஊமையாக்கட வீட்டை சுத்தியாமி என்னன்னு கேட்டா அவை சொல்லின மாமி வந்து எனக்கு சொல்லி இரவு வீட்டை வந்துருந்தேன் வந்து சொல்லினா நீ விட்ட நடிகா 24 மணித்தியாவதுக்கா இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு நீ வெளியேறணும். நீ வெளியேற தவறுனா உன்னை வந்து யாரும் சுடுவினம் உன்னை கொலை செஞ்சுட்டங்கள். அப்ப எனக்கு பயம் வந்துட்டு இவையல் இப்ப என்ன விட்டுட்டு இவே தான் சுட போயினம் போல இருக்குன்னுட்டு
நான் தேவாண்ணைக்கு போன் பண்ணி சொன்னேன், இப்படி தேவாண்ணா பிரச்சனை. அவர் சொன்ன, ஒரு செகண்ட் நீங்க மினக்கட வேணாம், நான் நாளைக்கு விடிய வரேன், நீங்க வெளிக்கிடுங்கொண்டு அவருடன் என்ன கூட்டிட்டு யாழ்ப்பாணத்துல ஒரு ஹோட்டல் ஒண்ணு, எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, ஒரு ஹோட்டல்ல கொண்டு என்ன பாதுகாப்பா விட்டுட்டு, அப்ப பிளைட் டிக்கெட் எல்லாம் நான் அந்த வாரத்துக்கு வலிக்கிட்டு தானே பைசியாசி மூலம் தானே பயஞ்சு போனேன். நான் அந்த என்னதுக்கு ஏன் எனக்கு முன்னுரிமை கொடுத்தேன் இவ்வளவு தூரம் கொண்டு ஐசிஆர்சில நான் பதிஞ்சு போனபடியா அந்த வெள்ளக்காரி அவள் என்ன செஞ்சுக்கா போய் சொல்லிக்கா, நெஞ்ச பதிவுல வந்த ஒரு தாயின் பிள்ளைய நீங்கள் எப்படி கடத்துவீங்க, எப்படி கொண்டு போவீங்க, உடனடியா அவ விடுதலை செய்யணும்னு அவ்வளோ எல்லா ஆர்மி கேம்புக்கு மாதிரி அந்த வெள்ளக்காரி இந்த பதிவுல நான் போனபடியா தான் நான் தப்பி வந்தேன், இல்ல நான் வந்தே இருக்க மாட்டேன், என்ன கொண்டிருப்பா. ஆனால் அந்த நீங்கள் கூறுகின்ற சம்பவத்தோடு அந்த உடுவில் முகாம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனால் வவுனியா பட்டாணிசூறு ராணுவ முகாம் மற்றும் வைத்தியசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபமும் உங்களுக்கு பரிச்சயமான அல்லது உங்களை அந்த இடத்துக்கும் அழைத்து சென்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்னண்டா அவர் முதல் வந்து என்ற கணவர் வந்து 2000 ஆண்டு அப்படியென்றால் அந்த அன்றைய காலப்பகுதியில் ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்த முத்தலிப் என்பவர் உங்களை விசாரணை செய்தார். அப்ப இந்த மனுஷன் 2000 ஆண்டு நாங்க வீடு ஒன்று இடம்பெயர்ந்து போய் இடத்துல வீடு போட்டுக்கொண்டு 4 கப்பு போட்டுக்கொண்டு ஆமி வந்து ரவுண்ட் அப் பண்ணி சந்தேகத்துல இவரை கொண்டு போனா அவர் எங்க கொண்டு போனான்னு தெரியாம நானும் ராசேந்திரங்குளம் பிக்ஸ் காட்டுல இருந்தாங்க, பட்டாணிக்கு ஆமி கேம்ப்னு சொன்னாங்க. அங்க போய் பிறகு ஒவ்வொரு கேம்பா போனா பிறகு பார்த்தா கல்யாண மண்டபம் அங்க போனா அங்க வந்து அந்த கேம்புக்கு பொறுப்பு முத்தாலிப். அவர் வந்து கொரில்லா அந்த ஊடுருவல் தாக்குதல் பணி பொறுப்பாளர். அவர் அமெரிக்காவில படிச்சுட்டு வந்து அவர் ரகசியமான அவருடைய கேம்பஸ் தானா. அப்ப இவரை அங்கதான் கொண்டே வச்சு இவரை அடிச்சு சித்திரவதை செய்து இவரை வந்து சொல்லியிருக்கேன், இவரை அடிச்சு சித்திரவதை செய்து இவர் வன்னி முல்லைத்தீவுல இருந்து வந்தேன்னு சொல்லி அப்ப அவரை வந்து இவரோட கதைச்சு இவர்கிட்ட சொல்லிக்கணும் தங்களுக்கு வேலை செய்ய சொல்லி. அப்ப இவர் என்ன செஞ்சுக்கிறார், தான் தப்பி அதுக்குள்ளால வாரத்துக்காக ஓகே நான் வேலை செய்யறேன்னு முத்தாலிப்புக்கு சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு வேலை செய்தாரன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல இவரை நான் பார்க்க போன நேரம் தான் அந்த முத்தாலிப்பை நான் பாருங்க, அவர் வந்து முஸ்லிம், அவர் வந்து முத்தாலிப்ன்றவர் வந்து முஸ்லிம். அப்ப இவர் ஓகே நான் உனக்கு உதவி செய்யறேன்னு ஓகே பிரச்சனை சொல்லிட்டு இவர் வெளியே வந்து இவர் ஓடிட்டார், இவர் இடம் மாறிட்டார். அப்போ ஒரு நாள் நான் வீட்டை இருக்குன்னு வீட்டை வெள்ள வேன் வீட்டை வருது அப்பயே 2001 ஆண்டு. அப்ப வீட்டை வெள்ள வேன் வந்து அப்ப நான் வீட்டை என்ன வந்து கூப்பிடுச்சுன்னா அப்ப வேனுக்குள்ளால ஒரு அங்கே இல்லை வந்து கூப்பிட்டு பெரிய ஒரு மேப் மாதிரி ஒன்றை வச்சுக்கொண்டு வந்து கூப்பிட்டு கேட்டுச்சுன்னா எங்க உண்ட மனுஷன் நான் இவர் இல்லை இவர் வேலைக்கு போட்டார் இஞ்சி ஆள் இல்லையாண்டு அவர் வன்னிக்குள்ள இவர் இப்படியான்னு சொல்லி போட்டு வந்தேன்னு வேற வன்னிக்கா போட்டேன் பயத்துல இங்க இருந்தா எனக்கு பிரச்சனை வருமானு ஒரு வன்னிக்கா போயிட்டேன். அப்ப நான் சொன்னேன் இவர் வேலைக்கு போயிட்டாருண்டா. அப்ப சொல்லிச்சுன்னா நாங்கள் இப்படி முத்தாலிப்பும் மற்றவர் வந்து வசந்த மாதிரி அவர் வந்து பொலிசுக்கு அதிகாரி பெரியவர். அவர் வந்து அவரையும் பார்த்தா சரத் பொன்சேகா மாதிரி தான் இருக்கும், தோட்டம் எல்லாம் அப்படிதான் பெரிய ஒரு ஆள். அப்ப சொன்னேன் இந்த மனுஷன் வந்தோன்னே எங்களை அவன் சந்திக்க சொல்லி நான் இப்படி முத்தாலிப்பும் இன்னாரும் தான் வந்தனாங்கன்னு நான் சொல்றேன் சார்ன்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டு இவருக்கு அப்ப போன் வசதிகள் ஒண்ணும் இல்லத்தானே நான் ஒரு கடிதம் மூலமா எழுதி இப்படி பிரச்சனை இந்த பக்கமே வந்துடாது எங்களை பற்றி ஒன்னும் யோசிக்காதுன்னு எங்கேயான ஏன்னா இவர் கிழமைக்கு ஒருக்கா ஜெயிலுக்கு போறார். அண்ணன் புனிதன் அண்ணன் லோயர், அவர் அண்ணன் புனிதன் சொல்லி உனக்கும் போற வேலையிலடாப்பா இந்த மனசிக்கும் அவளுக்கும் நிம்மதி இல்லை, நீ கிழமைக்கு ஒருக்கா உன்னை கொண்டு வராங்க உன்னால என்ன இருக்கோ சரியா ஒன்று நீ இங்கே இருக்காது நீ அங்கே அண்ணன் புனிதன் நேரத்துல வேற பேரை சொன்னாலே உடனே வேற டீட்டெயில் எல்லாம் அப்படி கிழமை சந்தேகத்துல கொண்டு போற அடிக்கிற விடுற கிழமை 3 மாதம் வச்சுக்கிற ஜோசப் கேம்ப்ல எல்லாம் கொண்டு போய் வச்சிருந்து 3 மாதம் வச்சிருந்தேன். அந்த ஜோசப் கேம்புக்குள்ள 2 கிலோமீட்டர் நடந்து உள்ளுக்கு போகணும். அங்க போய் மூத்த பிள்ளைக்கு 2 வயசு அந்த நேரம் பிள்ளைய கொண்டு போகணும் அந்த தொங்கலுக்கு போய் அங்க போய் சாப்பாட்டை கொண்டு கொடுக்காண்டு போனா ஒரு சின்ன ஒரு நெருப்பட்டி ஒரு அளவு சின்ன ஒரு ஓட்டை தான் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளால சாப்பாட்டை கொடுத்தா அப்படியே நாய் சங்கிலியில கட்டி கொண்டு வர மாதிரி ஒரு 25-30 பேரை ஒரே சங்கிலியிலேயே தான் கொண்டு வந்து அவையில் அப்படின்னு ராமி ரக்கால இறக்கி அப்படியே ரவுண்டா நடந்து வர சாப்பாட்டை பண்ணி கொண்டு போய் அப்படியே முன்பக்கத்தாலவே அப்படியே ரக்கில வர பண்ணி எங்களை சுகமும் கேட்க இல்லை அவருடைய சுகமும் பார்க்க நாங்க கேட்க மாட்டோம். இவ்வளவு தூரம் நடந்து போய் அந்த விட்டா அவை இல்ல கருவாடாகி போய் இருந்து ஒரு பெரிய யோசனை இல்லை, அந்த கொண்டு போற அந்த சாப்பாட்டை கொடுக்குறோம் அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவார், ஒருக்கா போய் பார்க்க போய் சொல்லுவார், இனி நீ வராத, நீ வந்து கஷ்டப்படாத, நீ புள்ளிகளோட போய் இரு, நான் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் வருவேன், நீ புள்ளிகளை பார்த்துக்கொண்டு பேசாம இருன்னு சொல்லுவேன். ஏன்னா
சிஐடி மாதிரி விசாரணை, சிஐடி மாதிரி சேட்டைகள் அப்படி இப்படியே நான் கிட்ட சொல்லுவேன். நான் உன்னை பார்க்க வரல, என்ன இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி கேட்கணும். நான் மனுஷன்கிட்ட அவர் சொல்ல நீ வராத. நான் என்றைக்கு ஒரு நாளைக்கு உன்னை தேடி நான் வருவேன். உயிரோட இருந்தா வருவேன். நீ பிள்ளைகளோட நீ இருக்கிற இடத்துல இரு. அப்ப நாங்க கட்டுப்பாடுக்கு வரோம். கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க பாஸ் எடுத்துதான் நீ வேற பார்க்க எல்லாம் வரணும். நாட்டு பிரச்சனைக்கும் இடமேந்தோடி மரங்களுக்கு இளையும் படாத கஷ்டம். கஷ்டம் அப்படி நாங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படி நான் கஷ்டப்பட சாப்பிடக்கூடிய வழி இல்லாம நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். பருப்பு கறிக்கு மற்றவங்கள அவங்க முடியலாம தண்ணியை ஊத்தி அரைச்சு பிள்ளைகளை கொடுத்து சாப்பிட்டு அப்படி என்ன பூத்த பிள்ளைகள் 10 வருஷத்துக்கு பிறகு வேறு பிறந்தது. அவ நானும் இந்த பிள்ளைன்னா படாத கஷ்டம் இல்ல. அவ்வளவு இந்த ஆவி ஜெயில் பிரச்சனை வேற எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மரங்களுக்குள்ள டெண்ட் அடிக்கிற அதை பிடிங்கி கொண்டு செல்வர ஓடுற அங்க ஓடி அப்படியேதான் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. இன்றைக்கும் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதியே இல்லை. எங்க போய் யார்கிட்ட சொல்றோம் நாங்க பட்ட கஷ்டங்களை. வவுனி அந்த பட்டானஞ்சூர்ல வந்து ஒரு பிளட்காரர், அவருக்கு பேர் வந்து வரதன். பட்டாளஞ்சூர் ஆமி கேம்ல வரதன் சொல்லி அவர் பிளட். அவர் தான் அதுல இருந்து அந்த போற பொடியில பிடிக்கிற சுடுற ஒரு மேசன் வேலை செய்ய போன 5 பிள்ளைகள். ஒரு கிழமைக்கு முதல் தான் வந்து எந்த வீட்டுக்கு கூற முடியப்பட்டு போற பொடிகள். அடுத்த கிழமை அந்த பொடிகள் அங்கதான் வேப்பங்குளத்துல அந்த பிள்ளைகள் இருக்கிற அந்த 5 பிள்ளைகளும் அதால போயக்க கையை காட்டி கூப்பிட்டு 5 இரவே கொண்டு வந்து சவசி குளத்துல கொண்டு 5 பிள்ளைகளையும் சுட்டு போட்டாங்க. ஒட்டு இயக்கம் ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளைகள் மேசன் வேலை அண்டால கூலி வேலை செய்யற பிள்ளைய. வவுனியாவில் ஒரு காலகட்டத்திலே வெளியில் செல்லுகின்ற இளைஞர்கள் அல்லது குடும்ப தலைவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உத்தரவாதமே இல்ல. ஒரு புள்ளைய வட்டி கொண்டு பட்டாருல குளக்கட்டுல போட்டிருந்தே நீங்க பார்க்க மாட்டீங்க. நெருப்பால சுட்டு வெட்டி நாக்கு வெட்டி பார்க்க மாட்டீங்க. அப்படி போட்டிருந்து தவசூலத்துல கொண்டு 5 பொடியெல்லாம் மேசன் வேலையுமே புள்ளையில 5 மணி களைச்சு விழுந்து வீட்டை போன புள்ளையில 5 கையை காட்டி கூப்பிட்டு 5 இரவே எங்களுக்கு வெடிச்சதான் கேக்குது. இப்படியா வெளில சொன்னாங்களோ அந்த அந்த தமிழன் பேர் ஸ்டீவன் எங்களோட பக்கத்துல அந்த ஸ்டீவனை தம்பி யாரெல்லாம் ஐயோ கூட விட்டாரே வந்து அந்த வீடு கூட்டி போட்டு போனது. ஐயோ அந்த 5 பிள்ளைகளையும் சுட்டு போட்டு கிடக்காம. அப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையான இயக்கத்தை பிடிச்சி சுடுறே இல்லை. அந்த சும்மா அந்த ஊலி வேலை செய்யறது, அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளை ரோட்ல போற ஒருத்தர் நடமாடல முழு பேரு இளந்தர வழியெல்லாம் பிடிச்சு ஒரே சூடுதான். இப்ப என்னையெல்லாம் நீங்க பாருங்க, நான் இயக்கத்துல எனக்கு சொல்ல ஆயுதம் ஏந்தி நான் போராடினானா, இயக்கத்துல ரைடிங் எடுத்தானா, ஏதாவது நான் என்ன இருந்து என்ன கொண்டு இவ்வளவு கொடுமை. வவுனியா பகுதியில அதிக அளவான துணை ஆயுத குழுக்கள் அல்லது பராமரிப்பு செயற்பாடு இருந்தது. குருமன்காட்டு பகுதியிலும் அதிக அளவான வதை முகாம்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. டக்ளஸ் இந்த ஹேம்ப் இருந்த டக்ளஸ் இந்த குருமங்காடு சந்தியில டக்ளஸ் இருந்து அதுல வந்து ஆமி இந்த இன்டெலிஜென்ட் அவர் கொழும்புல, அவர் டக்ளஸ் அப்ப கொழும்புல கொழும்பு அவருடைய ஆபீஸ் இருந்தது. அங்க வச்சு எனக்கு தெரிய 18 வயசு 18 வயசு அவர் 86ஆம் ஆண்டு பிறந்திருந்தா 2004ஆம் ஆண்டு அவருக்கு 18 வயசு. அந்த எனக்கு தெரிஞ்சவருக்கு 18 வயசு. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் வந்து வவுனியாவில வெள்ள வேன் கொண்டு வந்து வச்சு, அவருக்கு வெள்ள வேன் எல்லாம் 18 வயசுக்காரங்க வேன் கொடுத்து அவருக்கு பொறுப்பும் கொடுத்தாச்சு. வெள்ள வேன் கடத்தல் பொறுப்பும் கொடுத்து அதுல கருணா குரூப் போல அடக்கு மட்டக்களப்பு பொடிய அவரை மட்டக்களப்பு பொடிகளையும் அவரோட தமிழ் பொடியில கொண்டு வந்து கொடுத்து அவர் வெள்ள வேனை வச்சு கொண்டு மக்கள் வங்கிக்கு முன்னாலே இருப்பேன். அதால போற வார பொடியில சந்தேகமான ஆக்களை போல எங்க மடுக்கந்தையெல்லாம் கேம்ப் டக்ளஸ் பொடியில அந்த அதுக்காண்டு இருக்கிறார்கள் வந்து டக்ளஸ் ஹேம்பிள் வச்சிருக்கிறேன். டக்ளஸ் வந்து வச்சிருந்தது மடுக்கந்தைன்னு சிங்கள ஊர்ல ஆமியின் எஸ்டிஎஃப் காரரும் அந்த டக்ளஸ் ஆக்கள் கர்நாடக ஆக்கள் எல்லாம் ஆக்கள் எல்லாம் உண்டா இருந்தது மடுக்கந்தையில ஹேம்ப். அங்க அடிச்சு இருந்து அங்க இருந்து வந்துதான் வவுனியால இருந்து வந்து ஆக்களை கொண்டு போறேன். அங்க எங்க கொண்டு காட்டு வச்சுக்கலாமா தெரியாத கொண்டு போறேன். பிறகு ஒரு அவைகளுக்கு தான் பட்டாளஞ்சூர்ல 6 கிளைமோர் வச்சான்னு தெரியும். அவைகள் பின்னிக்கு இருந்து தண்ணி அடிச்சு கூத்தடிச்சு கொண்டிருக்கு. ஏதோ கிளைமோரோ குறுநேட்டை தெரிஞ்சு அவ்வளோ பேரும் காயப்பட்டு அண்டாபுரம் எல்லாம் கொண்டு போய் அதோட பப்ளிக் ஆயினது. இப்படி டக்ளஸ் இந்த கேம்புக்குள்ளேயும் இப்படி வெள்ள வேன் கடத்தல் குரூப்புக்கு தான் கிளைமோர் படிச்சதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த சனங்கள் கலைச்சு தான் இந்த வெளியாயிடும்.
அதே நேரத்துல அந்த வவுனியால வந்து பழக்கடை நடத்தி கொண்டிருக்கிற புள்ளிய செட்டி உலகத்துல இருந்து அந்த பொடிகள் வருவாங்க. எங்களுக்கு தெரியும், நான் டவுனுகளுக்கு போய்க்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அதுல இந்த ரோட்ல நின்று 5 ரூபா அந்த ஆப்பிள வச்சுக்கொண்டு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு ஷோப்பிங் பேக்ல அந்த நடந்து போற வாகனங்களை போற பொடிகள் கத்தி கத்தி அந்த பொடிகள் விற்பாங்க. அவங்களுக்கும் அந்த வெள்ள மேல இருந்த ஆட்கள் அந்த மாடி படியில நின்று கிரினேட் எறிஞ்சு அது ஒரு பொடியும் செத்து. அந்த அந்த சம்பவம் நடக்க நான் அங்க நிக்கிறேன். நான் வவுனியா டவுனுக்கு நான் பேங்கு காசு எடுக்க போனேன். அந்த சம்பவம் நடக்க இந்த கண்ணால நான் பார்த்தேன் நான் அந்த சம்பவத்தை. அப்ப டக்ளஸ் இப்ப சொல்றேன் தான் ஒன்றுமே செய்யல கொள்ளல. ஆனா டக்ளஸுக்கு அந்த நேரத்துல கருணாகு உறுப்பு எல்லாமே டக்ளஸ் முழு நாடகமும் நடந்துட்டாங்க. என்னன்னா டக்ளஸ் வந்து கொழும்பு 7ல ஒரு ஆளை ரைடிங் கொடுத்து கொண்டு விட்டுருந்தாரு. அவர் வந்து அவருக்கு பேர் வந்து திலீப். டக்ளஸ் டக்ளஸ் வச்ச பேர் திலீப். அவரு சொந்த பேர் வந்து வஸ்தியாம்பிளா அமலதாஸ். அவர் சொந்த இடம் வவுனியா தான். வவுனியா சேமடு. அவர் சொந்த இடம் சேமடு. அவர்தான் அந்த வெள்ளவேன் கடத்தலுக்கு பொறுப்பா இருந்து இப்ப 2010ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டு வெளிநாட்டுல வந்து இப்ப பிரான்ஸ் எல்லாம் வகிக்கிறாரு. அவரை அவரை எல்லாருக்குமே தெரியும். அளவுக்கு அவர பேரு விவரங்களை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இதே நேரத்துல உடுவில் கேம்பில கடத்தினார்கள் ஆருமே. நான் எல்லாருமே அதிசயப்பட்டேன். நீ ஒருத்தி தான் திரும்பி வந்தனே, ஒருத்தரும் அங்க போன திரும்பி அவ்வளவு வேணும். எங்க செம்மணியில இப்ப சாட்டு இருக்கிற பொடிகள் எல்லாம் அந்த நேரம் கடத்தினரும் அந்த அதுக்கு முதல் ஆண்டாண்டு கடத்தினெல்லாம் அந்த செம்மணிக்கு தான் கிடக்கு. யாராவது நீங்க பிறகு என்ன வந்து ஒரு நாள் என்ன வந்து சொல்லிச்சுன்னா உடுவில் கேம்ப் அதே உடுவில் கேம்புக்கு வர சொல்லி எனக்கு டெலிபோன் எடுத்து சொன்னா உடுவில் கேம்புக்கு போ உனக்கு விசாரணை இருக்கு. சரி நான் போனேன். எனக்கு பயம். போறேன். அங்க ஒரு பொடியனா கட்டி வச்சிருக்கேன். அப்ப ஒரு சின்ன பொடியன். அந்த பொடியனுக்கு நினைக்கிற 19 வயசு கூடி வேற. இந்த தாய்மாரே எனக்கு தெரியாது. 2011ஆம் ஆண்டு இந்த கதை சொல்றேன். அட்ட புள்ளியோ தெரியாது. ஒரு நீல கலர் டிஷர்ட்டும் ஒரு போட்டு பொடியனு கையையும் கட்டி கண்ணையும் கட்டி கதிரையில எழுதி வச்சிருக்கேன். இவர் உண்ட விட்ட வாரவரோன்னு பார்த்து சொல்லு. ஐயோ ஐயோங்கட விட்ட வாரம் இந்த புள்ளிய தெரிய உண்மையிலே எனக்கு தெரியாது சொன்னேன். எனக்கு ஐயோ தெரியாது. சரியாண்டு சொல்லி உன்னை சந்திக்க 2 பேர் வந்திருக்கணும். 2 சரி இந்த சம்பவம் 2011ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற அந்த அவையண்ட ஆட்சி தானே அந்த நேரம். ராயபக்ச கோத்தபாய அவையண்ட ஆட்சிக்கான். அப்ப நான் போய் என்ன வெளியில ஒரு மனத்தியாலம் என்னை நிறுத்தி வச்சிருக்கேன். குமார் CADS நான் சந்திக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், உன்னை நான் தான் குமார், இங்க இதுக்கு நான் தான் பொறுப்பா இருக்கிறேன். உன்ன 2 பேர் சந்திக்க வர போயினா ஒரு கோலுக்குள்ள இருந்து காய்ச்சி ஒன்று கேட்க என்ன எல்லாம் விசாரிக்க நான் இந்த நடந்த சம்பவங்கள் இப்படி எல்லாம் சொன்னார். அப்ப நான் அழுதேன். இப்ப உங்களுக்கு அழுத மாதிரி தான் நான் இந்த கஷ்டத்தை சொல்லியால. அப்ப சொன்னார், சரி நீ ஒன்னும் யோசிக்காத, உன்னை கொண்டு வர நேரம் நான் இல்லை, நான் லீவுல போயிட்டேன். சரி நீ ஒன்னும் யோசிக்காத, நான் இனி உனக்கு நான் உதவி செய்யறேன். இப்ப நான் அவைய கதைக்கிறதுக்கு நான் தான் உனக்கு டிரான்ஸ்லேஷன் செய்ய போறேன் சொல்ல ஓகே வந்துட்டு ஒரு வாங்கல வந்து இருந்துட்டு அவை சொல்லிச்சுன்னா கதைச்சினேன். என்னோட வந்து வவுனியா அதெல்லாம் விசாரிச்சு போட்டு எங்களுக்கு நீ ஒரு உதவி செய்யணும்னு கேட்டுச்சுன்னா அப்ப நாங்க என்ன உதவி செய்யணும்னு கேட்க, உனக்கு நாங்க எல்லா சம்பளம் எல்லாம் போட்டு தருவோம். உனக்கு ஒரு கோவை ஒன்று உண்ட பேரு வேறது நாங்க ஒரு கோவை ஒன்று திறப்போம். திறந்துட்டு நீ வந்து தமிழரசு தமிழ் கூட்டமைப்புக்குள்ள போய் நீ போகணும். தமிழ் கூட்டமைப்புக்குள்ள போய் அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு நீ சொல்லணும். அப்ப இயக்கம் எல்லாம் இருக்கிற காலம் 2011ஆம் ஆண்டு இயக்கம் இல்ல. அந்த இயக்கம் இல்ல. 2011 இயக்கம் 2009 இயக்கம் போயிட்டு 2011ஆம் ஆண்டு நீ கூட்டமைப்புக்குள்ள போகணும். கூட்டமைப்புக்குள்ள போய் அவைக்குள்ள கதைக்கிற விஷயங்கள் அங்க என்ன நடக்கின்ற விஷயம் எல்லாம் நீ எனக்கு உங்களுக்கு சொல்லணும். பட் அங்க போய் நீ என்னென்ன வேலை திட்டம் செய்யணும்ன்றதெல்லாம் நாங்க உனக்கு வழி நடத்தி இல்லை. அப்ப நான் சொன்னேன், எனக்கு படிப்பறிவு காணாது, நான் இதெல்லாம் ஐயோ எனக்கு அரசியல் சம்பந்தம் எனக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய வேலை நாளையிலான்னு சொன்னேன். சரி நீ ஒன்றும் யோசிக்க தெரியல, நாங்க என்ன சொல்றோமோ நீ அதை செய்தா சரி, நாங்க சொல்லி தரோம்ல நீ செய்யணும். அப்ப நான் பார்த்தேன் இந்த உடுவில் கேம்புக்கு போய் இருக்கிறேன். என்னன்றா இதுக்குள்ள தப்பி வரணுமே. சரி சார் நான் யோசிச்சுட்டு நான் சொல்றேன், ஓகே நான் பாக்குறேன்ட்டு நான் வந்துட்டேன். புறாவு பார்த்தா திருப்பி ஒரு நாள் பாக்குறேன், திருப்பி டெலிபோன் வருது. விட்டானவா ஒரு இன்னும் 3 பேர் பார்க்க வந்திருக்கேன். விட்டானவா சரி ஒன்று திருப்பி நான் போறேன். அப்ப நான் இது கூட எனக்கு ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் என்ன மனுஷனுக்கு தெரிஞ்சா அவருக்கு என்ன மனுஷனுக்கு சொல்லணும் இப்படி திருப்பியும் வர சொன்னேன். பயமா இருப்பேன். இப்ப சொன்னா நீ பயப்படாத, நீ போ, நான் அங்க ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் இருக்கா அவருக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்றேன், உன்னை பின்னால பலவு பண்ணுவீனா, நீ எங்க உன்னை கொண்டு போய் நம்ம பாப்பினா நீ பயப்படாம போய் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்கன்னு. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரங்க. பாஸ்டர் எனக்கு தெரியாம 2 பேர் இடத்துல பார்த்து கொண்டு வந்துட்டு
பஜ்ஜி ஆட்டோ ஒண்ணு வந்து இவருக்கு சொன்னார், பஜ்ஜி ஆட்டோல உன்னை மனசு ஏத்தி கொண்டு போறாங்கன்னு பாஸ்டர் இவருக்கு சொன்னான். அப்ப எங்க கொண்டு போய் நம்ம பார்க்க சொல்ல என்ன ஆஸ்பத்திரி தாண்டி கொண்டு போனா 5-1 கேம்ப் ஆமாது. அந்த கேம்ப் வந்து 5-1 ஆமாது. பெரிய ஒரு பயங்கரமான அங்க வந்து அதெல்லாம் பெரிய சித்திரவத முகம். அது பெரிய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5-1 நாம அந்த கேம்ப் இந்த வீடியோ மாதிரி எல்லாம் கட்டி பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கேம்ப். அங்கதான் என்ன கொண்டு போனேன் கடைசி அங்க கொண்டு போனோம். அங்கதான் அந்த சரத் பொன்சேகா மாதிரி பூண்டு பெரியாக்கள் வந்து சந்திச்சேன்னு சொன்ன என்ன வந்து முழுக்க எழுதினது கொண்டதுலாம் அந்த இடத்துல அதுல நீங்கள் சரத் பொன்சேகாவை நேரடியாக சந்தித்தீர்களா? சரத் பொன்சேகா நான் அந்த முந்தி அந்த நேரம் இந்த எங்களுக்கு அந்த போனுகள் அதுகள் படங்கள் வேற தெரியாது. இப்ப அவரை பார்த்தோன்னே என்ன சந்திச்சது அவர் தானன்றது எனக்கு தெரியுது. அப்ப 3 பேர் எல்லாம் கனக ஸ்டார் எல்லாம் ஆமி இதுல வந்து கனக ஸ்டார் பிட்டி ஆட்கள் 3 பேரும் வந்திருந்து அந்த வெள்ளவேன் படத்தின அந்த சம்பவங்கள் அது இதெல்லாம் எல்லாம் கேட்டு எல்லா விவரங்களும். அப்ப அதுக்கும் குமார் தான் வந்திருக்கிறேன். குமார் தான் அதுக்கும் என்ன கூட்டிக்கொண்டு போனேன். அவர் தான் அங்க கூப்பிட்டு வில்லான் எனக்கு இவ்வளவு குடிச்சது கடத்தினது எல்லாம் அவை கொடுத்து அறிக்கையின்படுதான் இவை எல்லாம் வந்து என்ன சந்திக்கணும். அப்ப என்ன அங்க கூட்டிக்கொண்டு போய் அங்கேயும் இதேதான் இங்க எல்லாம் விசாரிச்சு போட்டு எழுது அண்டு ஃபுல்லா அங்க வச்சு எழுதி அங்க போனா எல்லாம் அந்த அந்த கேம்ப் வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது எனக்கு. என்ன மாதிரியா அந்த அதுக்குள்ள இருக்கிற ஆமிக்காரர் எல்லாம் அந்த ரூமுக்குள்ள நெருக்கின மொழியா அந்த சாரங்கள் சொல்லிட்டோட வெளியில வரையில அந்த 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 ஆமி கேம்ப் மாதிரி இல்லை. அது வந்து அந்த இரவுல வெளியில போயிட்டு பகலையில வந்து தங்கி நிக்கிற மாதிரி அந்த ஒளிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு எனக்கு அதுக்குள்ள போய்க்க தெரிஞ்சுது எனக்கு. அப்ப எனக்கு அதுக்குள்ள கண் கட்டாவது ஒரு கொட்டிலுக்குள்ள வச்சுதான் என்னோட காய்ச்சி போட்டு ஒரு காலை வெள்ளன்னு நான் போயிட்டேன். 9 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டேன். என்ன திருப்பி கொண்டு வந்து விடையக எனக்கு 2 மணி 3 மணிக்கும் அவை என்ன நோக்கம் இல்லாம என்னன்னு சொன்னா என்ன தமிழ் கூட்டாளிக்குள்ள போக சொல்லிதான் என்ன வற்புறுத்தினேன் முழுக்க அதுக்குள்ள உள்ளாட்டு வேலை செய்வேன். அப்ப நான் அதுக்கும் அவைக்கு இங்க சொன்ன மாதிரிதான் அங்கேயும் சொன்னேன். எனக்கு படிப்பறிவு இல்லை சார், எனக்கு இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. ஒண்ணு நீ யோசிக்க வேணா, நீ போ, நாங்க உனக்கு என்ன சொல்லி தரோமோ அதை செய், உனக்கு நாங்க சம்பளம் எல்லாம் நாங்க தருவ மாட்டோம். அப்ப நான் பார்த்தேன் இது வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன் இது எனக்கு. அப்ப இவர் பாதுகாப்பா இருக்கு. நான் எனக்கு இது வந்து பிரச்சனையா இருக்குது, நான் எனக்கு இங்க இருக்கலாம், நான் எனக்கு பாதுகாப்பு தேடிக்கணும், நான் எங்கேயாவது போறேன். அதுக்கிடையில இவர் என்ன செஞ்சாங்கன்னு அந்த கதையை சொல்ல மறந்துல என்னென்ன எழுதின கடிதத்தை கொண்டு போய் இவர் மனித உரிமை கொடுக்க நான் என்ன போலீஸ் தானே வந்து என்கிட்ட கடிதம் எடுத்தது. அந்த போலீஸ் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா மனுஷி கடிதம் எழுதி தந்திருக்கிறா, புருஷன் வந்து இயக்கம் சொல்லி கடிதம் எழுதி தந்திருக்கா, எங்களுக்கு விசாரணைக்கு வேணும்னு சொல்லி. அப்ப விக்னேஸ்வரன் தான் ஜட்ஜா இருந்தவர். விக்னேஸ்வரன் ஐடிங்ல கொழும்புல மீட்டிங்கு போனோன்னா அவருக்கு 17 கொடுத்துட்டு இவரை கொண்டு போயிட்டாங்க 14 நாள் விசாரணைக்கு. கொண்டு போய் அங்க பொலிசுக்குள்ள கொண்டு போய் அடி இந்த சிஐடி மேரெல்லாம் போய் அங்க அவருக்கு அடிச்சிருக்கணும். இந்த தனிவே இங்க இந்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் அவர் அங்கே இருந்து 14 நாள் விசாரணை செய்யணும். இவரை கொண்டு வந்து அடிச்சு இவருக்கு சரியான காயங்கள் எல்லாத்தோட. நான் அதுக்கிடையில கொழும்புக்கு வந்து ஓடி போய் அண்ணன் முடிந்த அப்பாதுரை விநாயகமூர்த்தி அவர்கிட்ட ஓடி போய் குளர்னா அவர் தான் முதலும் களத்துறையில எல்லாம் இருந்த நேரம் அவர் தான் எல்லாம் அடுத்து விட்ட காசு ஒன்றுமே வேண்டையில என்னட்ட கஷ்டம்னு சொல்லி அவரே போய் இவரை சந்திச்சு சகல ஜெயில வாதாடி எல்லாம் அவரே தான் அவர்கிட்டயே திருப்பியும் போனேன். ஐயா இப்படி பிரச்சனை இல்லை. அவர் சொன்னா நீ அழாத ஒன்னும் யோசிக்காதன்னு போட்டு உடனே என்ன வச்சுக்கொண்டு விக்னேஸ்வரனுக்கு போன் அடிச்சு சொன்னார், என்ன நீ அவளை அடிச்சு சித்திரவதை செய்து கடிதம் எழுதி வேண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க, நீ வந்து என்னதுக்கு அவனை பாரம் கொடுத்தீங்க. அப்ப அவர் சொன்னா ஐயோ நான் இல்லை, நான் ஐடிங்ல நான் வெளியில மீட்டிங் கொழும்புக்கு வந்தேன், ஐடிங்ல இருந்ததெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, நான் உடனடியா அப்படியா சம்பவம் நான் உடனடியா நடவடிக்கை எடுக்கிறான்னு போட்டு அடுத்த நாள் விட்டியா போய் உடனடிக்கா அவரை கொண்டு தன்னிட பாருங்க சொல்லி கொண்டு வந்து உடனே அவங்களுக்கு தரமாட்டேன்ட்டான். இன்னும் 14 நாள் இல்ல நீ கொண்டு வந்து உடனே சார் நீங்க அவங்க கொண்டு போய் நீங்க அடிச்சு சித்திரவதை செய்தா நீங்க கடிதம் பண்ணி இருக்கிறீங்க, அவங்க வந்து எங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்குறான்னு சொல்லி உடனே அவர் வெளியே எடுத்து கொண்டு வந்தா ஆளுக்கு அடி காயம் இல்லாத இடமே இல்லை. அவெல்லாம் வச்சு அளந்து அது ஒரு பெரிய ஒரு பயில் கட்டா வச்சு திருப்பி கொண்டு மனித உரிமை ஆளை விட்டாச்சு. விட்டு திருப்பி நான் அவர் அப்பாதுரை விநாயகமூர்த்தி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு தானே தனியா போய் எல்லாம் வாதாடி அவள் வாடகைக்கு இருந்த வீடு அவள் நிரபராதி, அவளுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, எல்லாம் வாதாடி அவளை நிரபராதி என்று சொல்லி அதுக்குள்ளால வெளியே எடுத்து வன்முறையற்ற சமாதான அணிக்குள்ளால கொண்டு வந்து கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்புல ஒரு வீட்டுல ஒரு வெள்ளக்காரன் கொண்டு ஒரு வீட்டுல ஒரு நாள் தங்க விட்டுட்டு அடுத்த நாள் கொண்டே போட்டு கொண்டு அவர் வேற இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அவரை அனுப்பிட்டான்.
அனுப்பிக்க அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் அவரை விட இல்லை, கொண்டு போய் ஏத்துறதுக்கு விட இல்லை, சிஏடி விடவே இல்லை, அதுக்குள்ளேயே சுத்தி 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 அந்த கொண்டு போன வெள்ளக்காரர் அவரை ஏத்தும் வரையும் அவங்க விடாம நின்று அவரை ஏத்தி போடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த இவர் தங்கின வீட்டுக்காரரையா கொண்டு போய் இன்றைக்கும் ஆட்கள் இல்லையா கொழும்புல ஒரு ஃபேமிலியோடு அந்த வெள்ளக்கார கொண்டை விட்டு அந்த குடும்பத்தை அடுத்த நாளே வந்து கொண்டு போய் அந்த குடும்பம் இன்றைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில நாங்க இருந்திருப்போம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்பான முறைப்பாடுகள் எங்கெங்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள்? மனித உரிமை குழுவுல இருக்குது, ஐசிஆர்சில இன்டர்நேஷனல் ஃபுல்லா இருக்கு. எங்கட டீட்டெயில் அப்படியே இருக்கு. 93ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரையும் இருக்கு. எங்க நீங்க போய் எங்கட நம்பர் இருக்கு, எங்களுக்கு ஒரு நம்பர், அந்த நம்பரை கொண்டு நீங்க அடிச்சீங்கன்னா எங்க டீட்டெயில் அப்படியே வரும். பேப்பர் வீரேஸ்வரி உதயன் அன்னைக்கு உங்களுக்கு பேப்பர் கட்டிங் கொண்டு நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். என்னோட இருந்த எல்லாமே அனுப்பேன். நான் வேற நாட்டுல இருக்கிறேன் தானே, அந்த நாட்டுக்கு நான் அவைகிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவைகிட்ட பாரம் கொடுத்துருக்குறேன். நீங்க எந்த பேப்பரை நீங்க அந்த 2007ஆம் ஆண்டு 17ஆம் தேதி 18, 19 3 நாள் பேப்பரை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எங்களோட டீட்டெயில் அப்படியே இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த புள்ளைகள் ரெண்டும் உண்மையா எங்களுக்கு 2 புள்ளைகளும் படாத கஷ்டம். இந்த ஆம்பளை புள்ள அந்த புள்ள பட்ட வேதனை, அந்த விடியப்புறம் மாமி வந்து எங்களை அப்படியெல்லாம் செய்ய இந்த புள்ளை இந்த முகத்தையெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்களா? நாங்கெல்லாம் ஒரு மறுபுறப்பு, நாங்க பிறந்து வந்தோம், நாங்க ஒரு பொம்பளையெல்லாம் நாங்க கூட கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களோட சமுதாயத்துல இப்ப நடக்கிற நிலைமைகள், எங்களோட அரசியல்வாதிகள் கதைக்கிறது, எங்களோட தமிழ் மக்கள் நடந்து கொள்ற முறை அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு சரியான கவலையா இருக்கு. நாங்களே இப்படி கஷ்டப்பட்டோம், ஏன் நாங்கள் போய் உடுப்பில்லாம ஒரு நிர்வாணப்படுத்தி எங்களை அடிச்சு சித்திரவதை செய்து நாங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோமே, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் நினைக்க எங்களுக்கு இப்ப கவலையா இருக்கு, சரியான கவலையா இருக்கு. உண்மையா கவலையா இருக்கு. சரியா கஷ்டப்பட்டோம் தமிழர். நான் பட்ட கஷ்டம் அதுல யாருமே பட்டிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் வளர்ந்துட்டேன். எல்லாத்தையும் இப்பதான் இலங்கையில புயல் அடிச்சது. எனக்கு 93ஆம் ஆண்டு எனக்கு அடிச்சிட்டு புயல் கண்டன இருந்த எல்லாரும் சிங்களம் தமிழ்நாட்டு எல்லாத்தையும் அடி வேண்டிட்டேன், அவமானப்பட்டுட்டேன், எல்லா கஷ்டத்தையும் நான் பட்டுட்டேன். இந்த கஷ்டம் நான் யாருக்கும் சொல்லி விளங்க போவதில்லை. நான் அந்நிய நாட்டுல வந்து சரியா கஷ்டப்பட்டானே கிடையாது. அங்கேருந்து வந்து இந்த அந்நிய நாட்டுக்கு வந்து கிடையாது எங்களை ஒரு சொல்லலாம் வந்திருக்கிறா. எவ்வளவோ இல்லாத சொல்லலாம் நான் கேட்டேன். ஒரு பார்க்க அந்த பார்க்கல போயிருந்தாலும் அப்படியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இந்த சரத் சந்திரேகா, அந்த டாக்டர்ஸ் எல்லா பாவமும் அவங்களுக்கே தான் சேரும். தான் சொல்றேன், அவங்களுக்கே சேரும். இந்த பிள்ளையோட வாழ்க்கையும் வாழாத இந்த பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை படிச்சு இப்படியே நல்லா வர வேண்டிய பிள்ளை. அந்த பிள்ளை இந்த ஆம்பளை பிள்ளை மாத்திரமே தான் நான் அந்நிய நாட்டுக்கு வந்தவழியா அந்த பிள்ளை என்ன நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். எங்களுக்கு போதும் எல்லாம் திரும்பி வருமோ நீங்க சொல்லுங்க. நாங்க வந்தாலும் அவங்களுக்கு திருப்பி தருவினோமோ, எங்களுக்கு தருவினோமோ நான் கேட்கிறேன். என்ன கிழமை காலத்தை திருப்பி தருவினோமோ, அந்த வாழ்க்கையை திருப்பி தருவினோமோ, அந்த பிள்ளைகளுக்கு கிழந்த சந்தோஷத்தை திருப்பி தருவினோமோ. ஒன்றும் இல்ல, எல்லாம் வந்துட்டோம். நாங்க வாழ வேண்டியதுல வாழ இல்லை. இந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டியதுல சந்தோஷமா இருக்க இல்ல. மற்றமே மற்ற கணவன் மேல உண்டா போய் நான் நினைச்சு கவலைப்படுவேன். எனக்கு பேர் வாழ்க்கை கிடைக்கலையே, ஒரு நல்ல இடத்துக்கு போற இல்லை நான். நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல காயங்கள், அதாவது காயங்களை ஆற்றக்கூடிய வகையிலே வாழ்க்கையிலே சரியான நிம்மதியான சூழல் அமையாத காரணங்களும் இருந்திருக்கின்றது. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பிள்ளைகள் என்று பாதுகாப்பாக இருக்கிறார்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தம் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த துர்ப்பாக்கிய நிலை அல்லது அந்த வதைக்கப்பட்ட எனக்கு வந்து மன அழுத்தம் மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு சரியா கவலைப்படுவேன். அப்படி நான் என்னட்ட சொல்றேன், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சந்தோஷம் வேணும், ஒன்றும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு தான் வாழ்றேன். அடுத்த கஷ்டப்படும் அந்த நேரத்துல இருந்து இந்த மனிதன் என்ன கணவருக்கு ஜெயிட்டு எல்லாம் இருந்த நேரத்துல நீங்க நம்புறீங்களே, கூலி வேலை செய்திருக்கிறேன். அது புல்லு கொடுக்க போவான், கத்தடிக்கு புல்லு செருக்க போவான், சீமெண்ட் உழைச்சி கொடுப்பான், மேசன்மாருக்கு போய் முட்டாளுக்கு கல்
தண்ணி சொல்லி குழச்சி கொடுத்து பின்னர் நான் 100 ரூபாய் காசை கொண்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு கொடுத்துருக்குறேன். நான் நிறைய கஷ்டப்பட்டீங்க. அப்படின்னா இந்த கணவன் ஜெயிலுக்குள்ள அவருக்கும் காசு அனுப்பணும். ஐசிஆர்சி கடிதம் கொண்டு வரும். அது ஒரு போஸ்ட் கார்ட் மாதிரி இருக்கும். ஆட்ல எல்லாருமே வாசிப்பினோம். கணவன் மனைவிக்கு எழுதுறதையும் பார்க்கலாம், நான் மனுஷனுக்கு எழுதுறதையும் பார்க்கலாம். இந்த ஐசிஆர்சில வேலை செய்திருக்கவே கேட்டா தெரியும். அவர் ஒரு காட்டன் எழுதி அந்த பின்பக்கத்துல இடம் இருக்கும். அதுல நான் அந்த கடிதத்தை பார்த்துட்டு நான் பின்னுக்கு திருப்பி எழுதணும். அவர் எழுதினதுக்கு பதில் எழுதி அதுல அவர் எழுதியிருப்பார், சிலவு காசுல கொடுத்து விடு, கூலி வேலை செய்து அந்த காட்டையும் திருப்பி கொடுப்பேன். நாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோம். இப்போதைய காலத்து பிள்ளைகளுக்கு தெரியுமோ நாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்க யோசிங்க, ஒரு கணவனுக்கு மனைவி எழுதுறதே, மனைவி கணவனுக்கு எழுதுறதே பப்ளிக்ல கொடுத்து விட்டு தானே நாங்க வாழ்ந்திருக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போது இலங்கையில் இடம்பெறுகின்ற சூழல் கோட்டாபாயாவுக்கு விசாரணை என்கின்றது அல்லது நீதிமன்றம் அழைக்கின்றதை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு பாதிக்கப்பட்ட தாயாக அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணாக நீங்கள் உங்களுடைய மனம் என்ன விடயங்களை கூறுகின்றது அல்லது உங்களுடைய மனதில் என்ன விடயங்கள் எழுகின்ற சந்தர்ப்பமாக இருக்கின்றது? எந்த பாவம் மாத்திரம் இல்ல, என்னுடைய நான் ஒரு பொம்பளை கஷ்டப்படல. என்ன போல எத்தனையோ தாய்மார், எத்தனையோ தாய், எத்தனையோ பிள்ளைகள் நான் பெற்றாலும் பிள்ளைதான், அடுத்த பெற்றாலும் அது பிள்ளைதான். எல்லாம் உயிர், எல்லாம் எத்தனை தாய்மார் எனக்கு தெரியும். நீங்க ஒரு யுஎன்ஏஆர் யாழ்ப்பாணத்தை என் கணவரை மனித உரிமைகளுக்குள்ள அப்ப இந்த போய் இவரை பார்க்க போன நேரத்துல யாரோ யுஎன்ஏல பெரியவர் யாரோ ஒரு ஆள் வார பேரை மறந்துட வாராரு. எல்லா மக்களும் வாங்க சந்திக்கன்னு சொல்லி நாங்க ஒரு 20 ஒரு எத்தனை அந்த தாய் பிள்ளைகளை துளைஞ்ச அவ்வளவு தாய் பெற்றோர் மேல பெரிய கூட்டம், அது எண்ணிக்கை இல்லை, அவ்வளவு பேர் இன்னைக்கு எஸ்டிஎஃப் எங்களை விட்டு கலைச்சாங்க. அந்த பிக்கப் வரப்போற நேரம் பார்த்து எங்களை விட்டு எஸ்டிஎஃப் யாழ்ப்பாணத்துக்கு வரைய லூயிஸ் ஆபர் அம்மையார் அம்மையார் வர்றா வரைக்க நாங்கள் வந்து நிக்கிறோம். ஒரு 100-150 பேருக்கு மேல. அதாவது அவர் யாழ் மாவட்ட ஆயர் இல்லத்துக்கு சென்ற போதுதான் உங்களை அடைத்து வெளியேற்றினார்கள் இல்லையா? ஓ, அந்த நல்லூர் அடியில, நல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆபீஸுக்கு அந்த ஆபீஸுக்கு தான் அவர் வந்தவர். அப்ப நாங்க அந்த நல்லூர் அடியில உள்ள ஒரு ரோட்ல ஒரு இடத்துல நிக்கிறோம். எல்லாரும் பெற்றோர் மாதிரி எல்லாம் நிக்கிறோம். வந்து எஸ்டிஎஃப் வந்து ஒரு கொஞ்சம் வந்து காலேஜ் ஒரு ஒழுங்கைக்குள்ள கொண்டு போய் துங்கல வச்சு அட்டச்சு ஃபுல்லா பரியல் பண்ணினோம். ரோட்டுக்கே விட இல்லை, அவ்வளவு பேரும் குளர்றோம். அங்க கிடந்து குளர்றோம். நானும் என்ன மனசுல கொடுத்தனான் தானே, நானும் எல்லாம் கொண்டு வச்சு கொண்டு நிக்கிறோம். அதே போல தாய்மார், அப்ப அவ்வளவு தாய்மாரும் இவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பேன் சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாம் அப்ப அது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா நாங்க உங்களை கொண்டு ஒரு ஒழுங்கைக்குள்ள அடைஞ்சு வச்சிருந்தேன். இவ்வளவு தாய்மார் அந்த ஒழுங்கைக்கு கிடந்து கத்தி அழுதுருப்போம். இந்த கோத்தபாய ராஜபக்ச என்ன அநியாயம் செய்த எத்தனை புள்ளிகளை கொண்டு இன்றைக்கும் பாருங்க, நாட்டுல தங்கள் செய்த ஊழலை மறைக்கிறதுக்கா சிங்கள மக்கள் உணரணும். அந்த நேரத்துல சண்டை எங்களை இயக்கம் இருந்து சண்டை பிடிச்ச நேரத்துல எங்களை வந்து தப்பான முறையில அவைய பிரச்சாரம் செய்தான் அவைய கால அரசியலையும் பதவிகளையும். இப்ப எங்களை பக்கம் பிரச்சனை இல்லைன்னா சிங்கள தங்களுக்கே குண்டு வச்சு தங்களை பதவியை எடுக்கணும்ன்றேக்க அப்ப தமிழ் மக்களுக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கும்ன்றதை சிங்கள மக்கள் உணரணும். இனத்தை இப்ப இன்னைக்கு பாருங்க, நீர்வொழுங்குல ஜெயில சண்டை, அந்த ஆற்ற ஊழலை மறைக்க அந்த பிரச்சனை ஜெயில நடக்குது. இதே கோத்தபாயா ராஜபக்ச குடும்பம் தாங்கள் பாதுகாப்பா இருக்கணும்னாக்கா எத்தனை பேர் உயிரை எடுத்துட்டீங்க, இத்தனை அவ்வளவு மக்களை கொள்றீங்க. இன்றைக்கு நீர் குழம்பு சிறைச்சாலை உங்களோட மக்களைய கொள்றீங்க. கொழும்புல அந்த 2009ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பஸ் முழுக்க குண்டு வச்சு உலக நாட்டுக்கு சொல்றீங்க நாங்கள் புலி குண்டு வச்ச நீங்களே குண்டு வச்சு உலக நாட்டுல காசை வண்டி உங்களோட பொக்கையில நிறைச்சி எத்தனை தாய்மாற்ற புள்ளிகளை சித்திரவயசு கொடுமைப்படுத்தி நீங்க என்னத்தை கண்டீங்க? ஒன்றும் காண இல்லை. இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு தந்த தீர்ப்பு. இன்றைக்கு அழுந்துறீங்க. இன்றைக்கு எங்கட தாய்மார் வந்து எத்தனை ஆமிக்க வாசல் எங்க நின்று அழுது கூடணும். இன்றைக்கு நீர்கொழும்பு வாசல்ல நின்று சிங்கள மக்கள் கண்ணீர் விட்டு அழுகின. அது கடவுள் கண்ணுக்கு முன்னால காட்டுறது. இப்படித்தான் நாங்க வந்து கத்தினாங்க அழுதுருக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு சின்ன வயசுலயே இருந்தே நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். எவ்வளவுத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு 2009ஆம் ஆண்டு எங்கட நீங்க உணர்ந்த மாதிரியா கருவுல வளர்ந்த உயிர், பிறக்க போற உயிர், பிறந்த உயிர், பிறந்து 10 நாள்
எத்தனை குழந்தை, எத்தனை குஞ்சு, எத்தனை கெப்பனிமை, எத்தனை வயசு போனது, எத்தனை கண் தெரியாத, எத்தனை ஊனமுட்டு, எவ்வளவு குழந்தை, எவ்வளவு பேரை கொண்டு குவிச்சு தள்ளுனீங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் நெஞ்சமா நானெல்லாம் கத்தி குளாருனேன் உங்களை, சரியா? கத்தி குளாருனா என் வீட்டுல இருந்து நான் கத்தி குளாருனேன். ஒன்றுமே செய்யல எங்களுக்கு. என்ன எவ்வளவு கொடுமை எங்களை தமிழங்களுக்கு செஞ்சிருப்பியோ. இன்னைக்கு அந்த பாவம் படிதான் இன்னைக்கு உங்களை சூழ்நிலை நிக்குது. சிங்கள வரைக்கும் சிங்கள கோத்தபாயாவின் ராயபக்சாக செய்யறது வந்து சுரேஷாலையெல்லாம் அந்த நேரத்துல செய்த கொடுமைதான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன். இன்னைக்கு நீங்க அன்றைக்கு 2 பிள்ளை, அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, தாயை தவப்பனை பார்க்க வந்தோன்னு நான் எனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைன தவப்பனும் ஜெயில இருந்ததுல எந்த பிள்ளைகளுக்கு இப்படித்தான் கஷ்டப்படும். அதே தான் எந்த பிள்ளைய கஷ்டப்படுது. அந்த பழிதான் பழி பாவம் சொன்ன என்ன மாத்திரம் இல்ல, என்ன போல எத்தனையோ தாய், எத்தனையோ தகப்பன்மார், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குழந்தைகள் அப்பா இல்லாம அம்மா இல்லாம எத்தனையோ கஷ்டப்படு. நான் மாத்திரம் இல்லை, நான் ஒரு எந்த கொடுமையா நான் எனக்கு நடந்த அநியாயத்தை எனக்கு ஆசை. நான் வெளியில வந்து ஐநாவில எங்க வந்தாலும் எனக்கு போய் சொல்லணும்னு எனக்கு ஆசை. அவ்வளவு அதாவது முதல் முறையாக உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்லது உங்களுக்கு நேர்ந்த அத்தனை துன்பங்களையும் லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சி வாயிலாகத்தான் முதலில் வெளிப்படுத்துறேன். எனக்கு போய் எல்லா இடத்துல இந்த ஐநாவில எல்லாம் போய் எனக்கு போய் சொல்லணும்னு எனக்கு ஆசை. போய் இப்படியெல்லாம் எனக்கு நடந்த கொடுமையானது. ஏன்னா நான் வந்து பிழை செய்யல, நான் பிழை செய்யறேன்னா நான் பயப்படும். நான் பிழை செய்யல என்ன சரி, எந்த புருஷனா நீ எந்த புருஷனை தண்டிக்கணும், எந்த புருஷனை கொண்டு போங்க, எந்த புருஷனை விசாரிங்க. அதை விட்டு என்ன நான் 2 பிள்ளை தாயை கொண்டு என்ன இப்படி செஞ்சிருக்கீங்களோ, என்ன எனக்கு பிள்ளை கொடுமை செஞ்சிருங்க. உடுப்பு இல்லாம கொண்டு சட்டையை கிழிச்சு, உடுப்பு இல்லாம அடிச்சு, தலைவிழா கட்டி தூக்கி, பெட்ரோல் அடிச்சு, உங்களோட உடுப்புல எனக்கு போட்டு 10 கேம்ப்ல இருந்து எல்லா கேம்ப்ல இருந்து பார என்ன அடிதான் அடி கேட்டுகளில கண்ணத்தை பத்தி அடி காலால வெட்டி. அதுக்கிடையில இன்னொரு சம்பவம் அதையும் சொல்லணும். அதையும் பக்கத்தை விட்டு அந்த கதையும் சொல்லியே தான் தீரும். அப்ப நான் என்ன அடிச்சு விட்டுட்டு போயிட்டேன். இந்த சென்றுக்கு இருந்தவள் வெளியில மழை பெய்ய அந்த சென்றுக்கு இருந்தவள் ஒளிம்பி ஓடினான். அப்ப எனக்கு அந்த மழை அந்த நிறம் என்ன மைண்டுக்கு அது படம் இல்லை. வேணுவள் ஓடுறாள்ன்ட்டு பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு தொக்கையோ ஒரு தாமிக்காரம் வாரான், படியால் இறங்கி உள்ளுக்கு வாரான். வந்து என்ன முகத்தை தடவி உங்களுக்கு விளங்குங்க, முகத்தை தடவி என் மேல எல்லாம் தடவை. நான் என்ன செஞ்சேன், என் தோளால கையெல்லாம் கட்டிக்கிடாக என் தோளால உண்டிச்சு இப்படி பிட்டிய சத்தமா ஐயோண்டு பிள்ளத்தா கத்தினேன். கத்தி நான் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல நான் தனியா வாங்கறக்குள்ள இவன் வந்துட்டான். இவன் வந்து இந்த முகத்தை தடவைக்க மீன் மணக்குது கையில. அப்ப பெரிய சத்தமா நான் பட்டார்ல அந்த பெரியம்மா நான் கத்தின சத்தத்துல அந்த வெளியே போனவங்களுக்கு கேட்டு இருக்குமே நிறைய. அவள் ஓடி வாராள். இவன் பங்காரு கால வலிக்கிட்டு இவன் வெளியில போயிட்டான். அப்ப அவள் போய் சொல்லி இருக்கிறாள், இவ இப்படி வங்கருக்குள்ள இருந்து இவ கத்தினவ என்னது கத்தினான்னு கேட்க சொல்லி இப்போ அங்க போய் பெரியவன்கிட்ட அந்த ஆமிக்கார எஸ்டிஎஃப் காரிட்ட சொல்ல. அப்ப அவள் என்ன அந்த ரூமுக்குள்ள அந்த கூட்டியது போன நேரம் என்னோட கேட்டான், ஏன் அந்த பெரிய சத்தமா கத்தினியான்னு எங்களுக்கு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு தெரியா ஒரு ஆள் வந்தவர் ஒரு கண் தெரியுமென்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் ஒரு ஆள் இறங்கி வர சத்தம் கேட்டது. இப்படி என்ன வந்து முகத்தை தடவினது. எனக்கு அந்த சிங்களத்துல மாலு மணத்தது. இப்படி என்னோட இப்படி எல்லாம் சேட்டை விட்டவர். அதுக்குத்தான் நான் கத்தினான். அப்ப அவள்கிட்ட கேட்டால் 6 நேற்று மீன் வெட்டினான் என்று அவள்கிட்ட கேட்கிறாள். அப்ப அவள் சொல்றாள், அதாவது அந்த குறித்த பெண் தமிழ் சரளமாக கதைக்கக்கூடியவரா? தமிழ் எல்லாம் தமிழ்ல கதைக்கணும். ஆனா சிங்களம் அந்த அரைகுற தமிழ்ல கதைக்கணும். அவையெல்லாம் ரைனிங் இருக்கு. அந்த எஸ்டிஎஃப் காரியம் சிங்களத்திகள்லாம் நான் தமிழ் அது என்ன அவன் வேலையை தான் எங்களை கடத்துற எங்களோட கதைக்கணும் கொள்ளணும்னு அவன் வேலைக்கு பயன்படுத்துறபடி அவங்க எங்களோட மொழியை வைக்க தெரியும். ஆனா என்ன கொண்டு போய் அடிச்சார்கள் அது அந்த ஆமியில அது அவ சுத்த எங்கட பொடியல் எங்கட தமிழ் ஆகல கர்நாபாட்டியா இருக்கணும், இல்ல டக்ளஸ் டாக்லா இருக்கும். ஆமி சிங்களவங்கள் இல்லை. அதெல்லாம் அவங்க கதைச்ச தமிழ். நான் பிறகு விசாரிச்சேன். அவன் ஒரு ஆள் வந்து மல்லாவியா, அந்த தீவனன்றவன் மல்லாவி, மற்றவன் வந்து எங்கேயோ திருவோணமலையோ மட்டக்களப்புன்னு சொன்னவங்க. நான் விசாரிச்சேன் அது யார் அந்த 2 தமிழாக அந்த எங்களோட அதால பாதிக்கப்பட்ட பொடிகள் இருக்கிறாங்க. அவங்க சொன்னவங்களே எனக்கு இப்படி அதாவது 2 தமிழ் ஆகல எங்கட கர்நாபாட்டி அந்த மாதிரி தான் சொன்னவங்களே எனக்கு. அப்ப என்ன அவை கதைச்ச தமிழ் வந்து மொழி வந்து இங்க நான் நல்ல சுத்த தமிழ்ல முழுக்க அங்க நீங்க நினைக்க கூட அங்க முழுக்க அது ஆமி கேம்புக்குள்ள ஒரு 10, 15, 20 பேர் எங்கட ஆக்கல. அந்த இந்த தொழிலு கண்டு வச்சிருக்கிறது எங்கட ஆக்கல. சிங்கள ஆமி அவங்க இவியலை வச்சு அவன் செய்யல.
அவன் வந்து இவைக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பான். போய் வீடு கிளிய பண்ணு இப்ப ஒரு இடத்து இவைக்கு பாதுகாப்பு உடைப்பாரு. எந்த வீட்டுல வந்து இரவு முடியப்புறம் 3 மணிக்கு வேற 2 தமிழாக்களும் வேலைக்கு 200 300 ஆமி ஏற்கனவே வந்து வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி படுத்தது எங்களுக்கு தெரியும். வெளியே போகத்தான் எனக்கு தெரியும். இவ்வளவு பேரும் வீட்டை சுத்தி கிடந்திருக்கு. அவை வந்து வீட்டை சுத்தி ஆமி கிடாக்க அவை 2 பேரும் வந்து கேட்டால் இறங்கின அவை 2 பேரும் தான் பொறுப்பாள். அவை 2வது வந்துதான் கதவை தட்டு. ஆனா ஆமி ஏற்கனவே வந்து எங்களோட வீட்டை சுத்தி கிடந்துட்டான். 200 பேருக்கு மேல மதிலால ஏறி அவ்வளவு யாரும் வீட்டை சுத்தி கிடந்துட்டான். எங்களுக்கு தெரியும். நாங்க நிறுத்துறேன். வெளியில போனா என்ன வெளியே கதவு திறந்து போய்க்க தெரியும். அவளா வீட்டுக்கா போகுது, நான் வெளியே வார். அவள் ஆமியும் வீட்டுக்கா போகுது. அப்ப எங்கட தமிழாக்களே எங்களை கொண்டு இப்படி பொம்பளையால இப்படி சித்திரவதை செய்ய என்னத சொல்ற சொல்லுங்க. நாங்களும் அவ இன்னொரு சகோதரமா இருப்போம், ஒரு தாயா இருப்போம், ஒரு தங்கச்சியா இருப்போம், ஒரு அக்காவா இருப்போம். நாங்களும் உங்களோட அப்படி நினைச்சு எங்களை பார்க்க இல்லையே அந்த நேரத்துல. எவ்வளவு வாட்டி எனக்கெல்லாம் கொஞ்ச நெஞ்சு அடிச்ச எனக்கு சொல்லுங்க. கப்பாய் ஒரு கயிறு மாதிரி ஒன்றை முறுக்கி போட்டு கைத்தால கொட்டன் விக்க ஒரு ஆள் கண்ணத்தை பத்தி அடிக்குது, ஒருத்தன் விக்கெட் போட்டனால அடிக்கிறான், ஒருத்தன் கைத்தால அடிக்கிறான், ஒருத்தன் எட்டி உதைக்கிறான். விழுகிற காற்று கையில ஆப்பிள் எல்லாம் உள்ளாக்கி அப்படியே கட்டசி அந்த தொண்டைய புடிச்சு ஒரு முரடா புடிச்சு இப்படி தூக்கினா எனக்கு அப்படியே வெளியே வந்துட்டேன். அப்படியே வெளியே அப்படியே இழுத்து எடுத்துட்டான் அந்த அடிச்ச அடியில. எனக்கு நான் இப்ப சொல்றேன், சும்மா சொல்றது வந்து இல்ல, அதை அனுபவிச்சிருப்போம். நம்ம அந்த அனுபவிச்சிருந்தா அந்த வலி தெரியும். நாங்கள் பட்ட அந்த பங்கருக்குள்ள நான் அந்த ரத்த வெடுக்கும் அந்த கொடூரமான அந்த பங்கரும் அந்த இன்னும் என்ற கண்ணுக்குள்ள இன்றைக்குமே எனக்கு அப்படியே இருக்கு மறக்கவே இல்லை. செத்தாலும் அந்த எனக்கு நினைக்கிறேன் அந்த ஞாபகம் இருக்கிற இடம் வந்து நெருப்பில உடைய எரியா நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த உடுவில் பகுதியில் இருந்த முகாம் ஞாபகம் இருக்கின்றதா? வடிவா நீங்க இப்ப கொண்டு போய் என்ன விட்டாலும் கண்ணை கட்டி போட்டு கொண்டு போய் விட்டாலும் நான் கொண்டு வடிவா காட்டுவேன். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் சொல்லுவேன். எங்க டொய்லெட் கதவில்லா டொய்லெட் இருந்தான்னு காட்டுவேன். எல்லாமே காட்டுவேன். சகலதும் காட்டுவேன். எனக்கு என்ன அந்த அளவுக்கு அந்த கண் தெரியாத மாதிரியே நான் ஆக்ட் பண்ணிக்கொண்டு நான் அவ்வளவும் பார்த்தேன். ஆனா நான் பிறகு நான் வந்து இந்த இது சம்பந்தமா கதை கேட்க சொன்னேன். அந்த ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் கைதிகள் அவ்வளவு உடுப்பொண்டுமே இருக்கிறேன். அந்த உடுவில் முகாம் அமைந்திருந்த காணி பகுதியில் யாரையும் புதைத்தது அல்லது சித்திரவதை செய்து அடக்கம் செய்த நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நான் நம்புறேன். அது புதைச்சிருக்கலாம். அங்கோட டொய்லெட் கிடங்கு வழியாக அது பெரிய ஒரு காணியோட அது பாழடைஞ்ச ஒரு பேர்மங்களா மாதிரி தான் அது இருக்கு. அது வந்து அதையோ கட்டின வீடு அந்த குறை வீட்டோட விட்டுருப்பியாங்க. அதை இவியல் போய் அதை கேம்பாக்கி தான் இருக்கலாம். அதுல வந்து பெரிய தேசம் அது வந்து அதுக்குள்ள இருக்கலாம். அதுக்கு என்ன பொறுத்த மட்டும் அதுக்கு கொண்டே காட்டு இருக்கலாம். அது சுத்தி இப்ப ஒரு நேரம் தோண்டைக்கு அங்கேயும் எடுக்க. ஆனா எங்களோட புள்ளையோட கொண்டு போய் நான் அடிச்சு சித்திரவதை செஞ்சுட்டு இப்ப என்ன கண்ணை கட்டி பாருங்க இவ்வளவு வடிவா ஆமி எல்லாம் போலீஸ் எல்லாம் ரோட்ல நிக்கவே போலீஸுவே கோன் அடிக்க அவன் விளத்தி நிக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியுது எங்கடைய ஆக்களை கொண்டு போயிடா அவனே போலீஸே பாதுகாப்பு கொடுக்குதானே. ஏன்னா எங்கட புள்ளைகளை இரவுல கொண்டு போய் கொண்டுட்டு செம்மணி அங்கால கூட தாட்டா தெரியவா போகுது இல்லையே. இந்த செம்மணில தோன்றதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அந்த காலத்திலேயே இப்ப இந்த 2011 12 அந்த 2007 2008 எத்தனை ஆயிரம் புள்ளிகளை கடத்தின. அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் காலத்தில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையின் உடலங்களும் அங்கு இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சே இருக்கு அவ்வளவு அங்கதான் இருக்கு. சகலதும் அங்கான் இருக்கு. அப்பயே சொல்றவே அந்த ஏரியா நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே சொல்லிங்கன்னா அந்த செம்மணி அணியால போறவே சரியான பயம் உண்டு. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் கூடி அலைகிறண்டு கூடி சொல்லுவாங்க. அந்த இடத்துல போறது பயம் உண்டு. அங்கதான் எல்லாரையும் கொண்டு ஆமி தாக்குறது எரிக்கிறது. அங்க வந்து செம்மணி சுடலையும் இருக்குதானே. அப்ப அதை கவர் பண்ணி அங்கதான் கொண்டு ஆமி முழு பேரும் தாக்குறேன்னு யாழ்ப்பாணத்துல பப்ளிக்கா எல்லாருமே கலைப்பின பயம். அந்த ஏரியால போறதே பயம். அந்த கேம்ப உடுவில் மற்றது ஊரலுவும் உடுவிலும் மற்றது 5-1 இந்த 3 மற்ற செம்மணி வந்து இவ்வளவு பயங்கரமான ஒரு உடுவில் ஊரலு 5-1 அந்த 3 ராணுவ முகாம்களும் யாழ் மாவட்டத்திலே ஒரு பெரும் பதை முகாமத்தான் இருந்தது. பதை முகாம் 3 அந்த 5-1 வந்து இனி இல்லைண்டா இந்த இதை விட பெஸ்டாம். அது பெரிய அதுக்கு போற
அது ஒரு பயங்கரமான இடம் என்று சொல்லுவாங்க. 5-1 என்று சொல்ற இடம் பயங்கரமான ஒரு கேம்பாம். அது எல்லாத்தையும் விட பயங்கரமான இடம். மற்றது செம்மணி. அந்த இடத்து செம்மணில தான் முழு பேரும். அப்ப அந்த நேரம் திறந்த வழி சிறைச்சாலை. 4 பக்கமும் பாதையெல்லாம் பூட்டி திறந்த வழி சிறைச்சாலை. ரோட்ல வெடிக்கிற பயம், வாகனம் பின்னுக்கு வந்தா பயம், மோட்டார் சைக்கிள் பின்னுக்கு வந்தா பயம், முதுகு நாங்கெல்லாம் சந்தைக்கு போய் எங்களுக்கு பின்னால வரவங்க எங்களோட முதுகு கூசு. ஏன்னா ஆளுக்கு அந்த நேரம் என்ன நடக்கண்டே தெரியா. வெடிதான் வெடி விடியப்புறங்கள்ல போய் வீடுகளை தட்டுறது. அப்ப எந்த வீட்டை வந்து தட்டைங்க நானே கதை திறக்க மாட்டேன்னு சொன்னா விடியப்புறத்துல போய் கதவை தட்டி திறந்தோன்னு அப்படியே குடும்பத்தோட சுட்டுட்டு போயிட. குழந்தை ஊட்டி ஒண்ணும் மிச்சம் இல்லை, அப்படியே சுடுற. ஒரு எந்த வீட்டுக்கு ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு GS ஒரு ஆள் இருந்தவர். அவரை விடிய 5 மணி வரப்பே கதை அவர் கோயிலுக்கு பூ ஏதாவது புடுங்கவோ வெளியே வந்த செய்து கொண்டிக்கு ஒரு 5 மணிக்கு விடியப்பறம் 5 மணி சுட்டுட்டான். படிச்சதான் கேக்குது என்னன்னு கேட்டா அந்த GS சுட்டுட்டாங்க. அப்ப அந்த முடாமாவடின்னு சொல்லி அதுல திராத்தி கொண்டு ஒரு பொடியன் மோட்டர் சைக்கிள்ல வந்து அவனை திராத்தி கொண்டு வயல்வெளிக்கும் திராத்தி போய் பொடியன் வயல்வெளியில விழுந்தோடி அந்த வயலுக்கு திராத்தி கொண்டு தலையில வடி வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு கேம்பஸ்கார பொடியன் வந்து அதே அந்த கோப்பா ரோட்ல சைக்கிள்ல வந்து கொண்டு இருந்தது விடிய 10-11 மணிக்கு. அந்த பொடியனையும் அந்த புறன் பொடியன் சைக்கிள்ல வந்தது அந்த சின்ன பொடியனை விட்டு அந்த முன்னுக்கு இருந்து வந்த அந்த கேம்பஸ்கார பொடியனை சுட்டுட்டான். சின்ன பொடிகளேன்னு அப்படி விடிய வேணும்னு ஒழுங்குனா சொல்லுவாங்க. அங்க பொடி கிடாக்கு இங்க பொடி கிடாக்கு இதேதான் கதை. அப்ப என்னண்டு அங்க இருக்கிற சொல்லுங்க, என்னண்டு இருக்கிற எப்படி வாழ்ற? திறந்து விட்டுட்டு திறந்த வழி சிறைச்சாலை தான். நாங்கள் அதுக்குள்ள இருந்த 4 பக்கம் பூட்டி அது திறந்த வழி சிறைச்சாலை. ஆனா ஒருத்தரும் அசையல் 6 மணிக்கு கேவியோட விடியத்தான் கேவியோட எடுக்கிறோம். அந்த 6 மணி பின்னரம் போற 6 மணியும் விடிய 6 மணிக்கு இடையில எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். நீங்க ரோட்டுக்கு வலிக்கிடல, நீங்க ரோட்டுக்கு வலிக்கிட்டா கேவி ஓட்டர்ல என்ன ரோட்ல வலிக்கிட்டா வடி கேவி ஓட்டர்ல வச்சு வடி வச்சோன்னா அப்ப சனம் வெளியில 6 மணிக்கு பிறகு வெளியே வராது. அதுக்கு பிறகு இவன் டாட்டாவாசன் ராவில இவன் போய் கதவை தட்டுறதும் கதவை துறக்க இல்லைன்னா சுடுறதும் அடிக்கிறதும் கொத்துறதும் வெட்டுறதும் வாழ்வால வெட்டுற கத்தியால வெட்டுற எத்தனை கொடுமை சொல்லுங்க. இவ்வளவு அனுபவிச்சிருப்பேன் 2005 நீங்கள் அனுபவித்தது அல்லது நீங்கள் பட்ட சொல்லுண்ணா துயரங்களில் நினைவுக்கு எட்டிய அனைத்தையுமே இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். நீங்கள் ஏதாவது வெளிப்படுத்த தவறியது இருப்பின் காலக்கிரமத்திலே மீண்டும் ஒரு செவியில் அவற்றையும் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களோடு யாழ்ப்பாணத்திலே உதவியாக இருந்த அந்த வாய் பேச முடியாத அந்த குடும்பத்தின் தொடர்பு அல்லது அந்த உங்களோடு அன்றைய காலப்பகுதியிலே 11 வயதிலே இருந்த அந்த இளம் குழந்தை என்று பெரியவளாக இருப்பாள், அவர்களுடைய தொடர்புகள் பேணக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அல்லது இந்த செவ்வியை அவர்கள் கேட்டிருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு அந்த தொடர்பை நாங்கள் மிகவும் ரகசியமான முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று கூறி மிகவும் பெருமதியான நேரம், பல கண்ணீர்கள், பல கவலைகள் உங்களுடைய அடி மனதிலே இருந்து முதலாக எங்களுடைய ஊடகத்தின் சார்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். பலருக்கும் அறியாத பல விடயங்கள், இப்போது இருக்கக்கூடிய புதிய தலைமுறையினர் கேட்டாலே கண்ணீர் வரக்கூடிய விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். மிகவும் பெருமதியான நேரத்தில் பல அழுத்தங்கள் அல்லது மன அழுத்தங்கள் மத்தியிலும் இந்த செவ்வியிலே இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.